சின்ன ஒரு தன்னம்பிக்கையோட ஆரம்பிச்சது. சரிங்களா? இப்ப ஒரு போர் வீரன், போர் புரியுற வீரன் அவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, போர் முடிஞ்ச பின்னாடி ஈவினிங் அதே போர்க்களத்துல உட்கார்ந்து ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்திருக்கான். தெரியுமா யாருக்காவது? ஒரு போர் வீரர் வந்து ஒரு போர்க்களத்துல உட்கார்ந்து புக்கு படிச்சுட்டு இருந்திருக்கான். போர்ல முடிச்ச பின்னாடி ஈவினிங் உட்கார்ந்து படிச்சிருக்கும்போது அந்த வழியில ஒரு லேடி கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆகும்போது அந்த லேடி கேக்குது, ஏப்பா இப்பதான் போர் முடிஞ்சிருக்கு, போய் ரெஸ்ட் எடுத்தா தானே நாளைக்கு போருக்கு போக முடியும், நீ உட்காந்து புக்கை படிச்சுக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை சத்தம் போட்டு போகுது. அது சொல்றாங்க, இல்ல இன்னைக்கு நான் ஒரு போர் வீரனா இருக்கேன், நாளைக்கு இந்த போர் படைக்கு தலைவன் ஆகணும், அதுக்காக தான் நான் உட்காந்து படிச்சுக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதே மாதிரி தன்னுடைய நம்பிக்கைய நினைவாக்குறது யாருன்னா மாவீரன் நெப்போலியன். மாவீரன் நெப்போலியன் போர்க்களத்துல உட்காந்து படிச்சுக்க இருந்தவர். அவங்க போர் வீரன். அவனுடைய நம்பிக்கையால வந்ததுதான் என்னன்னா, அவருடைய படை தளபதியாகவே வந்தாங்க, அவரே அரசனாக வந்தான். அவனுடைய தன்னம்பிக்கை அது மாதிரிதான். நம்மளுடைய தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா எதுனாலும் செய்யலாம். தன்னம்பிக்கை மட்டும்தான். நீங்க என்ன இதா இருந்தாலும் சரி, தன்னம்பிக்கையில ஒரு துளி நம்மளுக்கு தோய்வு ஏற்பட்டாலும் அது ரொம்ப பெரிய பிரச்சனையில போய் விடுவோம். லைட்டா சின்ன சர்க்கிள் தான். மலையில நடந்து போறோம், சின்ன சர்க்கிள் லைட்டா விட்டோம்னா போயிடும். அந்த அப்ப மலையில நடக்கிறதுக்கு டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும். மலையிலன்னா சைட்ல கிராஸா தான் நடக்கணும் அப்படி தெரிஞ்சா அவன் கரெக்டா போவான். இல்ல நான் மலையில எப்படினாலும் போவேன்னு சொல்லிட்டு நேரம் போனாலும் என்ன செய்வான்? பேலன்ஸ் பண்ண முடியாது, கீழே உருண்டு தான் போகணும். அது மாதிரிதான். சரிங்களா? ரைட். இப்ப நம்ம வேவ்ஸ் பத்தி பார்த்தோம். அலைகள் புவியினுடைய புவி மையத்திலிருந்து அதிர்வு ஏற்படுது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மையம் கீழ் மையம். புவி அதிகம் ஏற்படக்கூடிய கீழ் பகுதி ஏற்படக்கூடிய நிலம் வந்து கீழ் மையம்னு சொன்னோம். அதே வந்து புவி மேலோட்டுக்கு மேல வந்துச்சுன்னா அது மேல் மையம்னு சொல்றோம். அந்த மேல் மையத்துல தான் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதுல வந்து அந்த அதிர்வுகளை பத்தி நம்ம தனித்தனியா பார்க்கலாம். ஒண்ணு பி அலைகள் பார்த்தோம். பினா பிரைமரி வேவ்ஸ், முதன்மை அலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? இந்த முதன்மை அலைகள் என்ன செய்யும்? மிக வேகமாக பயணிக்கக்கூடியது. சரிங்களா? ஒரு வினாடி எத்தனை கிலோமீட்டர் போகும்? 5.3 இருந்து 10.6 கிலோமீட்டர் வேகத்து வரைக்கும் செல்லக்கூடிய வேவ்ஸ். சரிங்களா? இது என்ன செய்யும் அப்படின்னா, திடநிலை, திரவநிலை, வாயு நிலை, இந்த 3 நிலையிலையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு அலைகள். சரிங்களா? அதே மாதிரி இது என்ன செய்யும்? வேகமாக வந்து அடையும். புவி மேலோட்டுக்கு வந்து வேகமாக வந்து அடையக்கூடியது. புவியினுடைய மேலோட்டுக்கு ஏன்னா அதனுடைய வேவ்ஸ் வந்து ரொம்ப அதிகம் வரக்கூடிய வேகம். சரிங்களா? இரண்டாவது அலைகள் என்ன பார்த்தோம்னா எஸ் அலைகள், செகண்டரி வேவ்ஸ் சொல்லக்கூடியது. இரண்டாம் நிலை அலைகள். அதுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? முறிவு அலைகள். சரிங்களா? இந்த முறிவு அலைகள் என்ன செய்யும் அப்படின்னா, திடப்பொருள்ல மட்டும்தான் பயணிக்கும், திடவ பொருள்லயோ வாயு பொருட்களையோ பயணிக்காது. இதனுடைய வேகம் பார்த்தீங்க அப்படின்னு எப்படி இருக்குன்னா, ஒரு வினாடிக்கு 1 கிலோமீட்டர்ல இருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் அதனுடைய வேகம் இருக்கும். சரிங்களா? அடுத்து என்ன ஒண்ணு சொன்னேன், இந்த அலைகள் எப்படி இருக்குன்னா குறுக்காக தான் பயணிக்கும்னு சொன்னோம். ஆனா அது என்ன செய்யும்? புவி ஓட்டுல செங்குத்தாக அதிர்வை ஏற்படுத்தக்கூடியது. சரிங்களா? செங்குத்தாக அசைவை ஏற்படுத்தக்கூடியது. அது போடுறது அலைகள்னா குறுக்கா போகும், ஆனா அது அசைவை எப்படி ஏற்படுத்தும்? செங்குத்தாக ஏற்படுத்தும். சரி, தேர்ட் ஒன் மேற்பரப்பு அலைகள். மேற்பரப்பு அலைகள் அதாவது எல் அலைகள். எல் அலைகள் ஃபர்ஸ்ட் வந்து பி, இரண்டாவது வந்து எஸ், 3 வந்து எல். சரிங்களா? இந்த அலைகள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் பயணிக்கக்கூடியது, நீண்ட தூரம் பயணிக்கக்கூடியவை. எல் அலைகள் நீண்ட தூரம் பயணிக்கக்கூடியவை. இதனுடைய வேகம் பாத்தீங்க அப்படின்னா 1 to 5 கிலோமீட்டர் தான். இது 1 to 8. எல் அலைகள் வந்து 1 to 5 கிலோமீட்டர் வேகத்துல தான் பயணிக்கும். இந்த எல் அலைகள் தான் வந்து அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அலை, அதாவது அழிவை ஏற்படுத்தக்கூடிய அலை. எல் அலைகள் வந்து அதிகமான அழிவு, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அலைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து ஒன் fourth one லே அலை.
இந்த அலைகள் என்ன செய்யும்னா நிலப்பரப்பினுடைய பக்கவாட்டில் அதிர்வை ஏற்படுத்தக்கூடியது. நிலப்பரப்பின் பக்கவாட்டில் அதிர்வை ஏற்படுத்தக்கூடியது லோ அலைகள். இந்த லோ அலைகள் நிலப்பரப்பின் பக்கவாட்டில் அதிர்வை ஏற்படுத்தக்கூடியவை. 11th புக். இது எது மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த எஸ் அலைகள் மாதிரியே தான் இருக்கும். இந்த லோ அலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா எஸ் அலைகள் மாதிரி தான் இருக்கும். ஆனா இது என்ன செய்யும்? நிலப்பரப்பினுடைய பக்கவாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதிகமான அதிர்வு வரும். பக்கவாட்டில் அதிகமான அதிர்வு ஏற்படுத்தக்கூடியது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 5th one என்ன அலைகள்? ரேலே அலைகள். சரிங்களா? இது எப்படி எதை மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த பி அலைகள் மாதிரியே இருக்கக்கூடிய அலைகள் இருந்தா ரேலே அலைகள். பி மாதிரி தான் இருக்கும். பி அலைகள் மாதிரி இருக்கும் இந்த ரே அலைகள். இது எப்படி செல்லும் அப்படின்னா இப்ப கடல்ல எப்படி அலைகள் கடல் அலைகளை உருண்டு போகுமோ, அலைகள் உருண்டு போகும் பார்த்துறீங்களா? மேல அலைகள் சல்னு கடற்கரைக்கு போய் திரும்ப எப்படி போகும்? உருண்டு போகும் இல்லையா? அப்படியே மடிச்சு மடிச்சு போகும். அதே மாதிரிதான் போகும். ஆனா போகும்போது என்ன செய்யும் அப்படின்னா அந்த அந்த நிலத்தை அப்படியே இழுத்துட்டு போயிடும். அந்த இடத்தவே என்ன செஞ்சிடும்? நிலத்தவே இழுத்து போக கூட தன்மை உடைய அலைகள். அதை எழுதிங்க வேணும்னா கடல் அலைகள் உருண்டு செல்வதை போன்று, கடல் அலைகள் உருண்டு செல்வதை போன்று நிலத்தை இடமாற்றம் செய்யக்கூடியது. நிலத்தை இடமாற்றம் செய்யக்கூடிய அலை எந்த அலை அப்படின்னா ரேலே அலை. அந்த நிலத்தவே இடமாற்றம் செய்யும். இப்ப எந்த அளவுக்கு அதனுடைய பாதிப்புகள் இருக்குன்னு பாத்துக்கோங்க. இது எப்படி போகும் அப்படின்னா அந்த இடமாற்றம் செய்யும் பொழுது அந்த நிலம் மேல் நோக்கியும் போகலாம், கீழ் நோக்கியும் வரலாம். இடமாற்றம் செய்யும் போது அந்த அலைகள் என்ன செய்யும்? மேல் நோக்கி நிலத்தை கொண்டு போகலாம், கீழ் நோக்கியும் கொண்டு வரலாம். இந்த புவி அதிர்வு இருக்கு இல்லையா? புவி அதிர்வு பதிவு செய்யும் கருவி என்ன கருவி? புவி அதிர்வை பதிவு செய்யும் கருவி நில அதிர்வு மானி. நில அதிர்வு மானி. நில அதிர்வு மானி. அளவிடும் கருவி நில அதிர்வு மானி. அந்த நில அதிர்வை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு நில அதிர்வு. நில அதிர்வியல். அதிர்வியல் சொல்லலாம். நில அதிர்வியல். நில அதிர்வியல். இந்த அலைகள்லாம் எப்படி உருவாகும்னு சொன்னேன். இந்த அலைகள்லாம் எப்படி உருவாகும்? இது பார்த்தோம் இல்லையா? ஒரு 5 அலைகள் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் எப்படி உருவாகும்? எரிமலை வெடிப்புனால உருவாகக்கூடியதுதான். அலைகள் எல்லாமே எதனால உருவாகும்? எரிமலை வெடிப்புகள் மூலமாக உருவாகக்கூடியது. எங்க எரிமலை வெடிப்பு உருவாகும்? கடலுக்குள்ள உருவானாதான் இந்த அலைகள்லாம் உருவாகும். நிலப்பரப்புல உருவான அலைகள் வருமா? வராது. கடலுக்குள்ள உருவாகும் பொழுதுதான் இந்த அலைகள் எல்லாமே வரும். அப்ப எரிமலை வெடிப்பின் காரணமாக, அதாவது எரிமலை செயல்பாடுன்னு சொல்லுவோம். எரிமலை செயல்பாட்டின் காரணமாக என்ன செய்யுது? இந்த அதிர்வுகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி நிலச்சரிவு காலமா வருமா? இப்ப கடல் பக்கத்துல நிலச்சரிவு ஏற்படுது. அப்ப அந்த இடத்துல அழிவு உருவாகுமா? அலைகள் உருவாகுமா? கடல் பக்கத்துல ஒரு நிலம் இருக்கு, அந்த இடத்துல அதிர்வு ஏற்படுது. அப்ப அந்த இடத்துல அலைகள் உருவாகுமா? உருவாகாது. உருவாகும். கடல் பக்கத்துல தான் இருக்கு. அப்ப உள்ள அதிரும் போது என்ன செய்யாங்க? கண்டிப்பா அதனுடைய அதிர்வு தன்மை கடல்ல காமிக்கும். அப்ப அந்த அலைகள் என்ன செய்யும்? வரத்தான் செய்யும். அலைகள் உருவாகத்தான் செய்யும். கடலுக்கு அப்பாற்பட்டு உள்ள இப்ப நிலப்பகுதியில நம்மள மாதிரி
நம்ம மாதிரி இல்லை, இதோட கீழே சமவெளி பகுதியில் உருவானா கூட தெரியாது. சரிங்களா? ஆனா கடல் பக்கத்துல இருக்கிற நிலத்துல உருவானா கண்டிப்பா அதிர்வு தெரியும், அந்த அலைகள் உருவாகும். சரிங்களா? ரைட். இப்படிதான் சுனாமி உருவாகுது. சரிங்களா? இப்ப சுனாமி என்பது என்ன மொழி சொல் தெரியுமா? சுனாமி ஜப்பானிய சொல். அப்படின்னா என்ன பொருள்? துறைமுக அலைகள். துறைமுக அலைகள் அப்படின்னு பொருள். சுனாமி என்பது ஜப்பானிய சொல், துறைமுக அலைகள் என்று பொருள். இந்த சுனாமி அலை பாத்தீங்க அப்படின்னா சராசரியா ஒரு மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டர் வேகத்துல போகுமா. ஒரு மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடிய இது அதிர்வு. என்ன மேடம்? ஒரு மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டர் வேகத்துல செல்லும் சராசரியா. ஆமா, இது 500ல இருந்து போகும். அதிகபட்சமா போச்சுன்னா 600 வரைக்கும் போகும். அதிகரிக்கும் போது அதனுடைய சுனாமியோட எல்லை அதிகரிச்சு அப்படின்னா 600 வரைக்கும் போகும். சராசரி மணிக்கு 500 கிலோமீட்டரு. சப்போஸ் அதுக்கு மேல போச்சுன்னா 600 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இந்த சுனாமி பாத்தீங்க அப்படின்னா உருவாகி கடற்கரைக்கு நோக்கி வருது இல்லையா? கடலுக்குள்ள உருவாகி கடற்கரை நோக்கி வரும் பொழுது அந்த சுனாமியோடைய உயரம் ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 15 மீட்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம செல்லுலாம் வீடியோலாம் பார்த்தா தெரியும். அது வாட்டுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா எந்திரிக்கும். நீங்களே பாத்துருக்கீங்களா? சரிங்களா? ரொம்ப ஹைட் என்ன செய்யும்? கிட்டத்தட்ட 15 மீட்டர் வரைக்கும் உயரும். இப்ப 15 மீட்டர்னா எத்தனை அடி கணக்கு வரும்? ஒரு அடி என்பது 3.2. ஒரு மீட்டர் என்பது 3 அடி 3.2 சம்திங் தான் வரும். சரிங்களா? அது அப்படியே 3 டபுளால பெருகிக்கிற வேண்டியதான். இப்ப நம்மளுக்கு உயரமாக கேட்காங்க 15 மீட்டர் உயரம். அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? இதே மாதிரிதான் சமீபத்துல 2004 ஒரு பேரழிவு ஏற்பட்டுச்சு. அது இந்தியாவுடைய 6வது மிகப்பெரிய பேரழிவு. அது முக்கியமானது. 2004 ஏற்பட்ட சுனாமி இந்தியாவில் ஏற்பட்ட 6வது மிகப்பெரிய இடர்பாடுன்னு சொல்லலாம். இயற்கை பேரிடர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியாவில் ஏற்பட்ட 6வது இயற்கை பேரிடர் எதுன்னு கேட்டா 2004 ஏற்பட்ட சுனாமி. ரெண்டாயிரத்தி நாலுல எப்ப வந்துச்சு? 2004 டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி காலையில எத்தனை மணிக்கு இந்தோனேஷியால வந்துச்சு தெரியுமா? இந்தோனேஷியால வரும் பொழுது 1 மணிக்கு, அதாவது 0.00.58 1 மணி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருச்சு? உருவாயிருச்சு. அப்போ உருவானது நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 7 மணி நேரம். எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல வந்துருக்குன்னா அது 600 கிலோமீட்டர்ல வேகத்துல வந்தது. 1 மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்துல வந்திருக்கு. அப்ப 7 மணி நேரம் வந்திருக்கு. அப்ப எத்தனை கிலோமீட்டர் அது பயணிச்சிருக்கும்? 1 மணி நேரத்துக்கு 600 கிலோமீட்டர், 7 மணி நேரம் நம்ம பயணிச்சிருக்கு. அப்ப எவ்வளவு வரும்? 7 4800 கிலோமீட்டர் பயணிச்சு வந்திருக்கு. 600 கிலோமீட்டர் வேகத்துல வந்தது, அவ்வளவு வேகத்துல வந்திருக்கு. 7×6=42 தானே? 7×6=42. 7×6=42 42,000 கிலோமீட்டர். சரிங்களா? 42,000 சொல்லிட்டு 4200 கிலோமீட்டர் என்ன பண்ணிருக்கு? பயணிச்சு வந்திருக்கு. சரிங்களா? இது எதனால ஏற்பட்டுச்சுன்னு தெரியுமா? இந்த சுனாமி இந்தோனேஷியாவில் எதனால ஏற்பட்டுச்சுன்னு தெரியுமா? இல்ல, அங்க 2 பிளேட் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 பிளேட். அது என்னென்ன பிளேட் அப்படின்னா இந்தோ ஆஸ்திரேலியா தட்டு 1, இந்தோ ஆஸ்திரேலியா தட்டும் யுரேஷிய தட்டும் அங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? நகர்வு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா அப்படியே கீழ் நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. கீழ் நோக்கி
ஆமா நகர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தட்டு மேலையும் ஒரு தட்டையும் கீழே கீழ் நோக்கி நகர ஆரம்பிச்சு. இந்த தட்டு நகர்வின் காரணமாக தான் இந்தோனேஷியாவில் சுனாமி ஏற்பட்டுச்சு. சரிங்களா? இந்தோ ஆஸ்திரேலிய தட்டு, யுரேசிய தட்டு, இந்த 2 தட்டுகள் என்ன செய்யுது? கீழ் நோக்கி அமர்ந்திருக்கு. இதன் காரணமாக சுனாமி இந்தோனேஷியாவில் 2004 டிசம்பர் மாசம் 26 ஏற்பட்டிருக்கு. அதனுடைய வேகம் பாத்தீங்கன்னா 600 கிலோமீட்டர் வேகத்துல வந்திருக்கு. 7 மணி நேரம் பயணிச்சு இங்க வந்திருக்கு, இந்தியாவுக்கு வந்திருக்கு. சரிங்களா? இதனுடைய அளவு ஆமாங்க மேடம், நம்மளோட அவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு. இந்தோனேஷியால அடிக்கடி அந்த வரத்தான் செய்யும், அங்க வேற வழி கிடையாது. ஏன்னா நிறைய பிளேட்டுகள் அங்கதான் ஜாயிண்ட் ஆகுது. நிறைய பிளேட் நீங்க உலக நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க அது நிறைய நடக்கும். நிலப்பகுதியில அது அதிகமாக நடக்குது. பசிபிக் பெருங்கடல்ல தான் கடலுக்குள்ள நிறைய நடக்கும். நிலப்பகுதியில் அங்க அங்க அதுக்கடுத்து ஜப்பான், இந்த 2 ஏரியாவில தான் நிலப்பகுதியில் அதிகமா நடக்கும். சரிங்களா? இது அதனுடைய அளவு எத்தனை ரிக்டர் அளவுகோல்ல 9 ரிக்டர் அளவுகோல்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த நில அதிர்வு வந்து ஏற்பட்ட அதிர்வு எத்தனை 9 ரிக்டர் அளவுகோல். சரி, இந்த சுனாமி உருவாச்சுல எந்த கடல்ல உருவாச்சுன்னு தெரியுமா? எந்த கடல்ல உருவானது? அன்னைக்கு நம்ம சொன்னோம், அது எல்லையில படிச்சோம். எங்க படிச்சீங்க? நான் வந்து இந்திய பெருங்கடலோட எல்லையில் படிச்சோம். இந்திய பெருங்கடல கால்வாய்கள்லாம் சொன்னோம்னா நீங்க என்ன சொன்னீங்க? இந்த மாலத்தீவு எல்லாம் பக்கத்துல இருக்கு அப்படி சொன்னீங்களா? அப்ப இந்த எங்க இருக்கும்? இந்த இந்தோனேஷியா எங்க இருக்கும்? இந்திய பெருங்கடல்ல தான் இருக்கு. இந்திய பெருங்கடல்ல தான் இருக்கு. அப்ப சுனாமி வந்து எங்க ஏற்பட்டுச்சு? இந்திய பெருங்கடல்ல தான் ஏற்பட்டுச்சு. ஆமாங்க மேடம், அந்த எல்லையை பாருங்க, நீங்க எழுதி வச்சிருப்பீங்க. அதுல பாருங்களேன், நம்ம டிகிரி கால்வாய் சொன்னோம்னா இந்திய பெருங்கடல்ல ஒரு 4 கால்வாய்கள் சொன்னேன். 6 டிகிரி கால்வாய், 8 டிகிரி கால்வாய், 9 டிகிரி கால்வாய் சொன்னோமா? அந்த கால்வாயில அந்த இந்தோனேஷியா வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் அதான் சொன்னேன் நான். முதல் கால்வாய் 6 டிகிரி கால்வாய் அங்கதான் வரும், இந்தோனேஷியா. 6 டிகிரி கால்வாய் இந்தோனேஷியால தான் வரும். இந்திரா முனைக்கும் இந்தோனேஷியாவுக்கு இடையில தான் அந்த 6 டிகிரி கால்வாய் இருக்கும். அது எங்க இருக்குன்னா இந்திய பெருங்கடல்ல தான் இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து அந்த சுனாமி பத்தி வரக்கூடிய கான்செப்ட். அலைகள் இப்படி உருவாகுது, இந்த மாதிரிலாம் வர்றதுன்னு காரணம் இதுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், எரிமலை. எரிமலை எரிமலை எப்படி இருக்கு அப்படின்னா, திடம், திரவம், வாயு நிலையில் உள்ள பாறை குழம்பு உமிழ்தல் தான் எரிமலை. திட, திரவ, வாயு நிலையில் உள்ள பாறை குழம்பு உமிழ்தல். பாறை குழம்பு என்ன செய்யுது? உமிழ்ந்து புவியினுடைய மேற்பரப்புக்கு வெளியில வரும் பொழுதுதான் அது என்ன செய்யுது? லாவா வெளியே வருது. சரிங்களா? எரிமலை என்பது திடம், திரவம், வாயுக்கள் உள்ள அந்த பாறை குழம்பு என்ன செய்யுது? உமிழ்தல் ஏற்பட்டு புவியினுடைய மேற்பரப்பில் லாவாவாக வெளிவருகிறது. இதுதான் அது அப்படின்னா எரிமலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இந்த எரிமலை எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னா, புவிக்கு அடியில் பெரிய அளவில் காணப்படக்கூடியது எது அப்படின்னா இந்த பாறை குழம்பு தேக்கம். புவிக்கு அடியில் பெரிய அளவில் காணப்படக்கூடியது எது அப்படின்னா பாறை குழம்பு தேக்கம், அதாவது கற்குழம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. புவிக்கு அடியில் பெரிய அளவில் காணப்படும் கற்குழம்பு எது அப்படின்னா பாறை குழம்பு தேக்கம். துவாரங்கள் என்ன மேம்? துவாரங்கள் ஓட்டை. எரிமலை இடிக்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய சின்ன சின்ன ஊசி அந்த ஓட்டை நடுவில் ஹோல் மாதிரி இருக்கும்.
இப்ப வாய்க்கால தண்ணி போச்சுன்னா வாய்க்கால ஒரு எறும்பு ஓட்டையை போட்டு என்ன பண்ணி ஒரு பாதை வச்சிருக்கோம், போகும்போது துவாரத்தை வழி தண்ணி வெளியே போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சரிங்களா துவாரம். அப்ப எரிமலை வெடிப்பின் போது எரிமலை வெடிப்பின் போது வெளிவரும் புகை, நெருப்பு, பாறை குழம்பு, வாயுக்கள் இதெல்லாமே எங்க வரும்? அந்த துவாரங்கள் வழியாக வெளியில வரும். சரிங்களா? எரிமலை வெடிப்பின் போது வெளிவரக்கூடிய புகை, நெருப்பு, பாறை குழம்பு, வாயுக்கள் இது 4 தான் அதுக்குள்ள இருக்கும். சரிங்களா? வெளியே வரும்போது இந்த 4 தான் வெளியில வரும். ஸோ இந்த 4 வெளியே வர்றது என்னது? எது வெளியே வருது அப்படின்னா அந்த துவாரங்கள் வழியாக வெளியில வருது. எரிமலை இப்ப என்ன வடிவில் இருக்கும்? கூம்பு வடிவில் இருக்கும். எரிமலை கூம்பு வடிவில் காணப்படக்கூடியது. அந்த எரிமலை கூம்பு வடிவத்தில் இருக்கிறது தான் நாளடைவில் அந்த எரிமலை வெடிக்காம இருந்துச்சுன்னா அந்த நிலத்தோற்றமும் கூம்பு வடிவில் இருக்கும். அது பேரு கூம்பு வடிவ நிலத்தோற்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல எரிமலை வெடிச்சிருக்கும், வெடிச்சு அதுக்கடுத்து தனிஞ்சு திரும்ப எரிமலை வெடிக்காம இருக்கலாம். இருக்கும்போது அந்த மலை அந்த பகுதி மேடா இருக்கும் இல்லையா, அப்ப அந்த பகுதியுடைய பேரு கூம்பு வடிவ நிலத்தோற்றம் அப்படின்னு சொல்றாங்க. கூம்பு வடிவ நிலத்தோற்றம். அடுத்து எரிமலை வாய். எரிமலை வாய் இது கூம்பு வடிவம்னு வச்சுக்கோங்க. இது கூம்பு வடிவத்துல இருக்கு. சரிங்களா? இது நடுவுல இருக்கிறது துவாரம். சரிங்களா? இந்த துவாரத்து வழியா தான் என்ன வரும்? எரிமலை குழம்பு, புகை, நெருப்பு, வாயுக்கள் எல்லாமே துவாரத்தின் வழியாக இப்படி வெளியில வரும். சரிங்களா? இது இருக்கிற இந்த மேல இருக்கிறையா ரவுண்டான ஷேப் அதுதான் என்னது? வாய். எரிமலை வாய். அதுக்கு பேரு கிண்ணம்னு சொல்லுவாங்க. கிண்ணம். சரிங்களா? அதாவது எரிமலை நோட் பண்ணிக்க, எரிமலை உச்சியில் காணப்படும் எரிமலை உச்சியில் காணப்படும் கிண்ணம் போன்ற எரிமலையில் உச்சியில் காணப்படும் கிண்ணம் போன்ற வடிவமுடைய பள்ளம். கிண்ணம் போன்ற வடிவமுடைய பள்ளம் அதுதான் என்னது? எரிமலை வாய். இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? எரிமலை இந்த சென்டென்ஸ் அப்படியே கொடுத்துருவாங்க. எப்படி கொடுப்பாங்க? இந்த சென்டென்ஸ் எப்படி கொடுப்பாங்க? எரிமலை உச்சியில், இது எரிமலை, இந்த எரிமலையில உச்சியில எப்படி இருக்கு? கிண்ணம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கு. சரிங்களா? இந்த அமைப்புக்கு என்ன பெயர்? எரிமலை வாய். இப்ப எரிமலைனா என்னன்னு பார்த்திருக்கோம். சரிங்களா? எரிமலைனா என்ன? இப்ப அந்த எரிமலை எப்படிலாம் செயல்படும், ஒவ்வொரு எரிமலையும் எப்படி செயல்படும், எங்க இருக்கு, எந்தெந்த ஊர்ல என்னென்ன எரிமலை எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? எரிமலை செயல்படும் விதம். ஒண்ணு சீரும் எரிமலை. சீரும் எரிமலை. அல்லது செயல்படும் எரிமலை. சீரும் எரிமலை அல்லது செயல்படும் எரிமலை. அப்படின்னா என்ன? சீரும்னா சீண்டுகிட்டே இருக்கணும், ஓயாம தொந்தரவு பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்றோம்ல. சார் நான் உட்காந்துருக்கேன் சார், ஓயாம எனக்கு குத்திக்கிட்டே இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க பசங்க. அப்ப அவ என்ன செஞ்சிருக்கான்? ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கான், தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப அந்த எரிமலை என்ன இருக்கு? எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். எரிமலை செயல்பட்டு கொண்டே இருக்கும். சரி, அதான் செயல்படும் எரிமலை அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து எரிமலை என்ன செய்யும்? அதனுடைய குழம்புகளையும் தூசுகளையும் வாயுக்களையும் வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். அந்த எரிமலை தொடர்ந்து வாயுக்களையும் தூசுகளையும் குழம்புகளையும் எல்லாமே என்ன செஞ்சோம்? வெளியேற்றிக்கிட்டே இருக்கக்கூடியதுதான் செயல்படும் எரிமலை அப்படின்னு சொல்றோம். இது எங்க இருக்கு அப்படின்னா ரஷ்யாவில் ஒரு இடத்துல இருக்கு. எங்க அப்படின்னா ஹெலன்ஸ்.
ரஷ்யாவில் ஹெலன்ஸ் இடத்துல இருக்கு. ஹெலன்ஸ் எரிமலை ரஷ்யாவில் இருக்கு. செயல்படும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. இந்த செயல்படும் முறை வேற இடத்துல நிறைய இடத்துல இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்லியிருக்கோம், சரிங்களா? இதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்திய தரைக்கடல் இருக்கு இல்லையா, மத்திய தரைக்கடல், அந்த இடத்துல ஒரு எரிமலை இருக்கு. அதுக்காக அதை என்ன செய்றாங்க அப்படின்னா, மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொல்றாங்க. அந்த பேர் என்ன பேர் அப்படின்னா ஸ்டம்போலி எரிமலை. ஸ்டம்போலி எரிமலை இது வந்து மத்திய தரை கடலினுடைய கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மத்திய தரைக்கடலினுடைய கலங்கரை விளக்கம் எதுன்னு கேட்டா ஸ்டம்போலி. ஸ்டண்ட் இட்டு இஸ் இட்டு போலி, ஸ்டம்போலி இருக்குங்களா? இருக்காம இல்லைங்களா? ஸ்டம்போலி சரிங்களா? மத்திய தரைக்கடலில் கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் எதுக்கு பயன்படுது? கலங்கரை விளக்கம் எதுக்கு பயன்படுது? அதான் எதுக்கு பயன்படுது? கப்பல்ல வந்து வாணிபம் செய்யறவங்களுக்கு, மீன் பிடிக்க போறவங்க திரும்ப வர்றதுக்கு, நான் இந்த ஊர்ல இந்த இடத்துல நான் இருக்கேன், ஒரு எல்லாம் நிலப்பரப்பு இருக்கு, என்னை நோக்கி நீ என்ன வந்துக்கலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கிறோம். அதே மாதிரி அந்த மத்திய தரைக்கடல்ல அந்த எரிமலை குழம்பு வெடிச்சு அந்த நேரம் வெடிச்சுக்கிட்டே இருக்குமா. சோ அதை பார்த்தாலே சரி, இங்கதான் மத்திய தரைக்கடல் இங்க இருக்கு, நம்ம அந்த எல்லைக்கு நம்ம போய்க்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதுவா இருக்கும். இஸ் இட்டு ரோம் போலி. ரோம் ஒரு சிலது ரம் போட்டுருக்காங்க, அதுவும் பாத்துக்கங்க. ராவும் போட்டுருக்காங்க, இப்படி போட்டாலும் சரி. ஸ்டம்போலி இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம். அடுத்து உறங்கும் எரிமலை, உறங்குதல். இவை எப்படி ஆளுன்னு யாருக்குமே தெரியாது. இவன் நல்லவனா கெட்டவனா முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இவன் என்ன செய்ய முடியாது, எப்ப எந்திரிப்பியான், எப்ப எந்திரிக்கும் எப்ப தூங்கும் யாருக்குமே தெரியாது. திடீர்னு அடுத்து என்ன செஞ்சுருக்கும், வெடிச்சு எரிஞ்சுக்கிருக்கும். உறங்கும் எரிமலை அதாவது செயற்கை எதுவுமே இல்லாம அமைதியா இருக்கும். திடீர்னு என்ன செய்யும் அப்படின்னா அந்த எரிமலை வெடிச்சிரும். அதுலதான் அதிகமான பாதிப்பு. ஏன்னா அது வெடிக்குமா வெடிக்காதுன்னு யாருக்கும் தெரியாது. அவ எப்பயும் போல நார்மலா போய் வேலை செஞ்சு வந்துட்டே இருப்பாங்க. திடீர்னு வெடிக்கும் போது என்ன செய்யும், அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. இது எங்க இருக்கு அப்படின்னா ஜப்பான்ல பியூஜி. பியூஜில இருக்கு. பியூஜி ஜப்பான்ல இருக்கக்கூடிய பியூஜில இருக்கு. பியூஜி தீவு, சரிங்களா? இது வந்து உறங்கும் எரிமலை, தூங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு, சரிங்களா? இது எப்பனாலும் வெடிக்கலாம். லாஸ்ட் ஒன் தனித்த எரிமலை. தனித்த எரிமலை அல்லது இறந்து போன எரிமலை. இனிமேல் அது என்ன செய்யாது, செயல்படவே செயல்படாது. திருவண்ணாமலை அது இறந்து போன எரிமலை தான். திருவண்ணாமலை நம்ம அந்த ரஜினிகாந்த் படம் இருக்கு இல்லையா, ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும், கிளிமாஞ்சாரோன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுவுமே இறந்து போன எரிமலை தான். ஆப்பிரிக்கால தான்சானியா நாட்டுல இருக்கு. இல்ல மேம், அந்த மலையே வந்து இறந்து போன எரிமலை தான். அதாவது மலைகள் எல்லாமே நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், மலைகள் பீடபூமிகள் நிலப்பரப்பு எல்லாமே எதால உருவானதுதான், எரிமலை குழும்புகளால் உருவானது. அது மாதிரி உயரமான பகுதி அது, சரிங்களா? அது வந்து இது அந்த இதுல வந்து அவங்க அது எரிமலைனாலதான் அது ஏத்துக்காங்கல்ல, அப்படிலாம் கிடையாது.
அதிகமான இடத்துல தெரிஞ்சு எல்லாத்தையும் தெரியுங்களா மேம், அதனால மேலே ஏத்துறாங்க. இது மாதிரி ஒரு காமெடி ஒண்ணு சொல்லுவாங்க. எம்ஆர் ராதா ஒரு காமெடி ஒண்ணு சொல்லுவார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்ஆர் ராதா நடிகர் எம்ஆர் ராதா காமெடி சொல்லுவார். ஏண்டா திருவண்ணாமலை விளக்கு எரிஞ்சா மட்டும் சாமி பேர சொல்லி கத்திக்கிட்டே இருக்கியே, உன் வீட்டுல தீ எரிஞ்சா மட்டும் ஏன்டா ஐயோ ஐயோன்னு கத்துறேன்னு சொல்லுவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவண்ணாமலையில சாமி தீ எரியும்போது மட்டும் என்ன செய்ய, நீ சாமியை கும்பிடு கை இருக்கிறீங்களா, உன் வீட்டுல இருந்தா மட்டும் சாமியை கும்பிட வேண்டியதானே, எதுக்கு நெஞ்சு அடிச்சுக்கு விடுற அப்படின்னு கேட்பான். அது மாதிரிதான் அது என்னன்னா, அந்த விளக்கு எல்லாத்துக்கும் தெரியணுதான் அவங்க மேல ஏற்றி வைக்காங்க. அங்கதான் ஏற்றணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே ஒரு விளம்பரம் தானே, எல்லாமே பெருசா இருக்கு. இந்த சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு, ஒரு சாமி படம் ஒண்ணு, நயன்தாரா நடிச்ச படம், சரிங்களா? அந்த சாமியை ஃபேமஸ் ஆகணும்னா என்ன செய்யணும், ஒரு இடத்துல பால் ஊத்தடிக்கணும்னு சொல்லி காமிச்சு என்ன செய்யும், எல்லா பேரும் முடியாது சாமி கும்பிடுவாங்க. அங்க என்ன பண்ணிப்பாங்க, மிஷினை வச்சு பால் வெளியே வர்றது மாதிரி வச்சிருப்பாங்க. மூக்குத்தி அம்மன்னா அந்த மிஷினை வச்சு என்ன செய்வாங்க, அந்த இடத்துல பால் வெளியிறது மாதிரி வச்சிருப்பாங்க, செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க தான் செட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இடத்த ஃபேமஸ் ஆக்கணும். எப்படி ஃபேமஸ் ஆக்கணும் அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து பால் வெளியே வந்துச்சுன்னா அந்த இடத்துல எல்லா பேரும் போய் சாமி கும்பிடுவாங்க. அப்ப இது மாதிரி வச்சுன்னா அது பெரிய நம்ம ஃபேமஸ் ஆயிருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த இடத்த ஃபேமஸ் ஆக்குறதுக்கு எல்லா பேரும் ஏதாவது வெளி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் ஏதாவது நடக்கும். தெய்வ பக்தி என்பது வேற, சரிங்களா? அதுக்கு அப்பாற்பட்டு நம்ம விளம்பரப்படுத்துறது என்பது வேற. தெய்வ பக்தி இருக்கலாம், அது விளம்பரப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? ரைட். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இந்த தனித்த எரிமலை சொல்லிட்டோமா, என்ன சொன்னோம், இது செயல்படவே செயல்படாது. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொன்னா, திருவண்ணாமலை ஒண்ணு சொல்லலாம், கிளிமாஞ்சாரோ ஒண்ணு சொல்லிக்கலாம். அது தான்சானியா நாட்டுல இருக்கு, சரிங்களா? தமிழ்நாட்டுல திருவண்ணாமலை, தான்சானியாவில் கிளிமாஞ்சாரோ. இப்ப இந்த எரிமலை இருக்கு இல்லையா, எரிமலை ஏற்பட்டுருச்சு, இது இறந்து போன எரிமலை, அப்படித்தானே? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி செயல்படாது, ஆனா எரிமலை அப்படியே தான் இருக்கும். அப்ப அந்த எரிமலை வெடிப்பு நடத்து எப்படி இருக்கும், பள்ளமா இருக்கும். எரிமலை வாய் தானே, கிண்ணம் போன்ற அமைப்பு உடையது, இது பள்ளமா இருக்கு. இப்ப மழை பெய்யும், மழை பெஞ்சு என்ன செய்யும், இந்த பள்ளத்துல நீர் நிற்கும். அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா எரிமலை. அதுக்கு பேர் பெருவாய் ஏரி, பெருவாய் ஏரி, பெருவாய் ஏரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த எரிமலை வெடிப்பு ஏற்பட்ட அந்த வாய் கிண்ணத்துல தண்ணி தேங்கி நின்று இருந்துச்சுன்னா அந்த இடத்துடைய பேரு பெருவாய் ஏரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது நீர் நிரம்பிய அந்த எரிமலை வாய், நீர் நிரம்பிய எரிமலை வாய்க்கு என்ன பேரு அப்படின்னா பெருவாய் ஏரி. இந்த 3 விதமாக தான் என்ன செய்யுது, எரிமலை செயல்படுது. 3 விதமா எரிமலை செயல்படுது. ஆனா என்னென்ன வடிவம் உடையது என்பது அடுத்து வரும். ஒவ்வொரு எரிமலையும் ஒவ்வொரு வடிவம் உடையது. எல்லாமே கூம்பு வடிவத்துல இருக்குமா, கிடையவே கிடையாது, சரிங்களா? ஏன்னா அதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், மாறுபடும். ஒரு இடத்துல அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால உயரமா இருக்கலாம், ஒரு இடத்துல கீழே அந்த லாவாவுடைய அழுத்தம் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சமா வெளியே வந்திருக்கலாம். அப்ப அதனுடைய வடிவம் என்ன செய்யும், மாறுபட்டுக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இது எரிமலையினுடைய வெடிப்பினுடைய எப்படி செயல்படும் பாக்குறோம், இந்த 3, சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், எரிமலையின் வடிவங்கள். எரிமலையின் வடிவங்கள், எரிமலையின் வடிவங்கள். ஒண்ணு கூட்டு எரிமலை. கூட்டு எரிமலை, கூட்டுறது மாதிரி ஆட் பண்ணுவோம் இல்லையா, கூட்டுதல், கூட்டு எரிமலை. ஒண்ணு கூட்டு எரிமலை அல்லது அடுக்கு எரிமலை. அடுக்கு எரிமலை. கூட்டு எரிமலைனாலும் அடுக்கு எரிமலைனாலும் ஒண்ணுதான், சரிங்களா? இந்த எரிமலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த எரிமலையிலிருந்து வெளியே வரும் இல்லையா, என்ன வெளியே வரும், சாம்பல். எரிமலையிலிருந்து என்ன செய்யும், அது அப்படியே சென்டென்ஸ் எழுதிக்கங்க. வெளிவந்த சாம்பல்
கூட்டு எரிமலைன்னு என்ன அப்படின்னா, வெளிவந்த சாம்பல், கடின பாறை குழம்புகள், வெளிவந்த சாம்பல், கடின குழம்பு பாறைகள், நுரை கற்கள், இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா அப்படி அடுக்கடுக்கா படிச்சுக்கிட்டே போகும். எது எது வெளிவந்த சாம்பல், அந்த கடினமான பாறை குழம்பு, நுரை, இது மூணு என்ன செய்யும் அப்படின்னா அந்த எரிமலையிலிருந்து வெளியே வந்து இந்த பக்கம் கீழே வரும்போது என்ன செய்யும், அடுக்கடுக்கா படைஞ்சுக்கிட்டே வரும். அதுக்கு பேர் தான் கூட்டு எரிமலை அல்லது அடுக்கு எரிமலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அது அடுக்கடுக்கா திட்டு திட்டா மேல போய்கிட்டே இருக்கும். இப்ப நிறைய வரும்போது என்ன செய்யும், இங்க வந்து கீழே வந்து விழுகும், அடுத்து கொஞ்சமா என்ன செய்யும், அப்படி மேல விழுந்துக்கிட்டே போகும். அந்த மாதிரி அடுக்கடுக்கா போய்கிட்டே இருக்கும். இதுக்கு இன்னொரு பேரும் வச்சிருக்காங்க. சரிங்களா? பல் சிட்டக் எரிமலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பல் சிட்டக், இதுக்கு இன்னொரு பேரு. எதுக்கு? இந்த கூட்டு எரிமலைக்கு இன்னொரு பேரு. இது 11th புக்ல இருக்கு. சரிங்களா? ஆமா, கூட்டு எரிமலைனாலும் அதான், அடுக்கு எரிமலைனாலும் அதான், பல் சிட்டக் எரிமலைனாலும் அதான். பல்சிட்டக் கூம்பு எரிமலைன்னு கூட சொல்லலாம். பல்சிட்டக் கூம்பு எரிமலை, பல்சிட்டக் எரிமலை எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? அப்ப இதுக்கு 3 பேர் இருக்கு. சரிங்களா? இது எப்படி இருக்கும்? சாம்பல், பாறை, கடினமான பாறை குழம்புகள், நுரைகள் எல்லாமே என்ன செய்யும், இந்த வெளியே எரிமலையிலிருந்து வெளியே வந்து அடுக்கடுக்கா பறிஞ்சிருக்கும். அது எது அப்படின்னா கூட்டு எரிமலை அல்லது அடுக்கு எரிமலை அல்லது பால்சிட்டக் எரிமலை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது என்ன வடிவத்தில் இருக்கும்னா கூம்பு வடிவில் காணப்படும். என்ன வடிவில் இருக்கும்? கூம்பு வடிவில் காணப்படும். கூம்பு வடிவில் காணப்படக்கூடிய எரிமலை எது அப்படின்னா பியூஜி எரிமலை. இப்ப ஜப்பான்ல வச்சு பார்த்தோம் இல்லையா, திடீர் தூங்கிக்கிட்டே இருக்கும், திடீர்னு எந்திரிக்கும் சொன்னோம் இல்லையா, அது என்ன வடிவத்தில் இருக்குன்னா கூம்பு வடிவில் தான் இருக்கு. இது புரியுதா மேம்? கூட்டு எரிமலை எங்க இருக்கு? கூட்டு எரிமலை என்ன வடிவம்? கூம்பு வடிவம். எடுத்துக்காட்டு ஜப்பான்ல இருக்கக்கூடிய பியூஜி எரிமலை. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் குமட்டை எரிமலை. எப்படிலாம் பேர் வைக்கிறேன். குமட்டை, குயிம், குமட்டை எரிமலை. நம்ம திட்டுவோம்ல, இல்ல குமட்டை பயில திட்டுவாங்க முன்னாடிலாம், அது மாதிரி பேர் வச்சிருக்காங்க. ஆமா மேடம், எரிமலை. எரிமலையோட வடிவங்கள் அதுல வந்துடும். அல்லது அரைகோள வடிவம் உடையது. அரைக்கோளம், அரைக்கோள வடிவம் உடையது. குமட்டை எரிமலைனாலும் அரைக்கோள, கோலம்னா ரவுண்டா இருக்கும், அரைக்கோளம்னா பாதி. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கு. இது கோலம்னா என்ன செய்வோம், முழுசா போடுவோம் இல்லையா, அரைக்கோளம்னா இதுல பாதி, அப்ப மேல இருக்கிற பகுதி மட்டும் குமட்டை எரிமலை. இதுதான் குமட்டை எரிமலைன்னு சொல்றாங்க. அரைக்கோள வடிவம் உடையது. இதுல என்ன செய்யும் அப்படின்னா இந்த குமட்டை எரிமலை சிலிக்கா ரொம்ப அதிகமா இருக்கும். என்ன அதிகமா இருக்கும்? சிலிக்கா. சரிங்களா? அதனால என்ன செய்யும் அப்படின்னா சிலிக்கா அதிகமுள்ள இந்த எரிமலை குழம்பு பிசுபிசுப்பு தன்மை அதிகமா இருக்கும். அங்க சிலிக்கா அதிகமா இருக்குல்ல, அங்க எப்படி இருக்கு, பிசுபிசுப்பு தன்மை அதிகமா இருக்கிறதுனால இது வெளியேறி என்ன செய்யும் அப்படின்னா நீண்ட தூரத்துக்கு அதால என்ன செய்ய முடியாது, போக முடியாது. சரிங்களா? பிசுபிசுப்பு தன்மை அதிகமா இருக்கிறதுனால நீண்ட தூரம் பயணிக்க முடியாம அந்த இடத்துலயே அப்படியே இருக்கும், எரிமலைக்கு வாய்க்கு பக்கத்திலேயே இருக்கும். இது எப்படி அடுக்கடுக்கா வந்துச்சு இல்லையா, இது அப்படி போகாது. ஏன்னா அதுல சிலிக்கா அதிகமா இருக்கிறதுனால பிசுபிசுப்பு தன்மை அதிகமா இருக்கும். அதனால நீண்ட தூரம் பயணிக்காம எரிமலை வாய்க்கு பக்கத்திலேயே படிஞ்சு கிடக்கும். இது என்ன செய்யும்னா இந்த எரிமலைக்கு வாய்க்கு பக்கத்திலேயே படியுது இல்லையா, அதனால பார்த்தோம்னா எப்படின்னா சிறு குன்று போல அமைஞ்சிருக்குமா. சிறு குன்று போல இப்படி வரைஞ்சு வரைஞ்சு என்ன செய்யும், சின்ன மலை மாதிரி சிறு குன்று போல என்ன செய்யும். குன்றுனா என்ன, தனிப்பட்டு ஒரு மலை தனியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு குன்று. தொடர்ச்சியா மலைகள் இருந்தா அதுக்கு பேரு
மலைத்தொடர். சரிங்களா? அப்ப என்ன செய்யுது, இந்த குமட்டை எரிமலை என்ன செய்யுது, ஒரு சின்ன குன்று மாதிரி அங்க இருக்குது, எரிமலை வாய்க்கு பக்கத்துல இருக்கு. அது எப்படி படிஞ்சிருக்கும், வட்ட வடிவில படிஞ்சிருக்கும். சரிங்களா? அதனாலதான் பாதி மறைஞ்சிருக்கும், வெளியே மட்டும் பாதி தெரியுதுனால என்ன செய்யறோம், குமட்டை எரிமலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது அரைகோள வடிவம் முடியுதுன்னு. சரிங்களா? இது எங்க இருக்கு அப்படின்னா, எடுத்துக்காட்டு மெக்சிகோவில் இருக்கு குமட்டை எரிமலை. மெக்சிகோ, மெக்சிகோவில் பாரிக் கியூட்டின், பாரிக் கியூட்டின், பாரிக் கியூ பாரிக் கியூட்டின் மெக்சிகோவில் இருக்கு. இதெல்லாம் வந்து கேட்கலாம். ஏன்னா எது ஏற்கனவே என்ன கேட்டாங்க அப்படின்னா, அந்த பிஜி மலை கேட்டாங்க, பிஜி கேட்டாங்க, ஜப்பான்ல இருக்கக்கூடியதை வந்து கேட்டாங்க. நம்ம செராக்ஸ் அந்த இதுல கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ அதனால அது வந்து அதுக்கடுத்து மெக்சிகோவை நம்ம கேட்கலாம். சுமட்டை எரிமலைக்கு எடுத்துக்காட்டு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது என்ன வடிவம் உடையது, அல்லது அதனுடைய குமட்டை எரிமலை எப்படி உருவாகும் அதுல கேட்கலாம். இப்ப எப்படின்னா, சிலிக்க அதிகம் உள்ள பிசிசு தன்மையுடன் வெளிவரக்கூடிய அந்த எரிமலை வாய்க்குழம்பு, எரிமலை வாய்க்கு அருகில் வட்ட வடிவமாக ஒரு சிறு குன்று போல குவிந்து காணப்படக்கூடிய எரிமலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படின் போது நம்ம என்ன செய்யலாம், ஆப்ஷன்ல கூட்டு எரிமலை, குமட்டை எரிமலை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல எதுனாலும் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அது வந்து நமக்கு முக்கியமானது. அதுக்கடுத்து கேடயம். கேடைய எரிமலை. கேடயம்னா எப்படி இருக்கும், கேடயம்னா என்ன மேம், கேடயம் போர் செய்யறதுக்கு தடுக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி. அப்ப இந்த குமட்ட மலைன்னா பாதி இருக்கும், இதுலயே சப்படியா இருக்கிறது, இந்த மாதிரி வட்ட வடிவில் வச்சிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி. சரிங்களா? இது கேடைய எரிமலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, பாறை குழம்புகள் அணைந்து, பாறை குழம்பு, பாறை குழம்பு அனைத்து திசைகளிலும், பாறை குழம்பு அனைத்து திசைகளிலும் வழிந்தோடி, பாறை குழம்புகள் அனைத்து திசைகளிலும் வழிந்தோடி கேடயம் போன்று காட்சியளிப்பது. இப்ப இது எரிமலை. சரிங்களா? இந்த எரிமலை என்ன செய்யுது, இது வெளியே லாவா எல்லாமே வெளியில வருது. வெளியே வந்து என்ன செய்யும்னா, இந்த சுத்தி என்ன செய்யும், இப்படி சுத்தி படைஞ்சிருக்கும், எரிமலைய சுத்தி எல்லா பக்கமும் இருக்கும். அப்ப இது எப்படி இருக்கும்னா, கேடயம் மாதிரி இருக்கும், பெருசா அகலமாயிரும். ஆமா, அகலமா போயிடும். ஏன்னா இது வந்து பிசுபிசுப்பு தன்மை இங்க கிடையாது. பிசுபிசுப்பு தன்மை இருந்தா தான் என்ன செய்யும், எரிமலைக்கு வாய்க்கு பக்கத்திலே இருக்கும். இங்க பிசுபிசுப்பு தன்மை இல்லாதனால என்ன செய்யுது, எரிமலைக்கு கீழே வந்து அதை சுத்தி எல்லா பக்கமே வலிஞ்சு ஓடி காணப்படும். இது எங்க இருக்குன்னா, ஹவாய் தீவுல இருக்கு. எடுத்துக்காட்டு, ஹவாய் தீவுல இருக்கக்கூடிய மொனலோவா, மௌனலோவாவா, லோ என்னங்க மேம்? சரிங்களா? இந்த மொனலோவா வந்து எங்க இருக்கு அப்படின்னா, ஹவாய் தீவுல இருக்கு. சரிங்களா? இது வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு, கேடைய எரிமலை. கேடைய எரிமலை எப்படி இருக்கும், அதுல இருந்து வரக்கூடிய வாயுக்கள் எல்லாமே எப்படி இருக்கும், அனைத்து திசையிலும் வழிந்தோடி காணப்பட்டு கேடயம் போன்று காட்சியளிக்கும். சரிங்களா? ரைட், அவ்வளவுதான். இதுதான் வந்து எரிமலை வடிவம். சரிங்களா? மிக முக்கியமான இருக்கக்கூடிய 3 வடிவங்கள். ஒண்ணு கூட்டு எரிமலை, அல்லது அடுக்கு எரிமலை, பால்சிக் எரிமலை, அல்லது இது 3 ஒண்ணு. அடுத்து குமட்டை எரிமலை, கேடைய எரிமலை. குமட்டை எரிமலை எப்படி இருக்கும், அரைவட்ட வடிவம், கோல வடிவம், கோல வடிவத்திலிருந்து அரைவட்ட வடிவமா இருக்கும்.
சரிங்களா? அரைக்கோள வடிவத்துல இருக்கக்கூடியது. அது பிசிஸ்தன்மை அதிகமா இருக்கும், அதனால பக்கத்திலேயே இருக்கும். நம்ம சிலிக்கா அதிகமா இருக்கலாம், பிசிஸ்தன்மை இருக்கு, அதனால பக்கத்திலேயே இருக்கும். சிறு குன்று போல காட்சியளிக்கக்கூடியது. சரிங்களா? கூட்டு எரிமலைன்னா எப்படி இருக்கும்? எரிமலையில இருந்து வரக்கூடிய திசு என்ன செய்யும்? இங்க வந்து அடுக்கடுக்கா இருக்கும், அடுக்கடுக்கா படைஞ்சு. அவ்வளவுதான், இந்த 3 கான்செப்ட் தான். சரிங்களா? சரி, எரிமலை வந்து அதிகமா எங்க நடக்கும்னு சொல்லியிருக்கேன். எரிமலை வந்து வெடிப்பு எங்க அதிகமா நடக்கும்னு சொல்லியிருக்கேன். எரிமலை பொதுவா காமனா எடுத்துக்கிட்டோம்னா கடல்ல, எந்த கடல்ல? பசிபிக் பெருங்கடல். அதனாலே அதுக்கு பேரு வந்து நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, அதுக்கு பேரு வந்து நெருப்பு வளையம் அப்படின்னு பொருள். நெருப்பு வளையம். பசிபிக்னா என்ன? பசிபிக்னா என்ன பொருள்? அமைதி. பசிபிக்னா அமைதி என்று பொருள். பசிபிக்னு பேர் வச்சவர் யாரு? அதுக்கு முன்னாடி தேடுங்க பாப்போம். போன கிளாஸ்ல சொன்னேன், பசிபிக் என்று பேர் வச்சவர் யாரு? பாதி சொல்லிட்டாங்க மேடம். பசிபிக் அப்படின்னு பேர் வச்சவர் தேடுங்க. தேடுறீங்கன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்க. நேற்று கிளாஸ்ல, முன்னாள் கிளாஸ்ல பெர்னார்ட் மெகலன் அவர் தான் என்ன பண்ணாரு? பசிபிக் என்று பெயர் வச்சாரு. பெர்னார்ட் மெகலன். சரிங்க மேம். இப்ப காலையில இருந்து என்னென்ன பார்த்திருக்கோம்? காலையில இருந்து என்னென்ன பார்த்திருக்கோம்? என்னென்ன டாபிக் நம்ம டச் பண்ணியிருக்கோம்? புவியுடைய அமைப்பு பத்தி பார்த்தோம். பாறைகள்னா என்னென்ன பாறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஸ்டார்டிங்ல பார்த்தோம். அதுக்கடுத்து புவியினுடைய அமைப்பு பார்த்தோம். புவியினுடைய செயல்பாடுகள் அதுக்கடுத்து பார்த்தோம். புவி தட்டுக்கள், எரிமலை, அது எரிமலையுடைய அதுக்கடுத்து எரிமலையில புவி அதிர்ச்சினா என்னன்னு பார்த்தோம். அதனுடைய அலைகள் என்னென்ன அலைகள் சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அதுக்கடுத்து அந்த பேரழிவை பத்தி பார்த்தோம், எப்ப வந்து சுனாமி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து எரிமலைனா என்னன்னு பார்த்தோம். எரிமலை எப்படி மாதிரி இருக்கும், அதனுடைய வகைகள் என்ன, அதனுடைய வடிவங்கள் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, என்னென்ன மாதிரி செயல்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? இதுதான் காலையில இருந்து மதியம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்க கூடியது. சரி, இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, காலையில ஒண்ணு சொன்னோமா? என்ன சொன்னேன்? பாறையில இருந்து ஒண்ணு பாறைக்கோளம், பாறைகளா இருந்தது பாறைக்கோளம், நீரானது நிலக்கோளம், நீர்க்கோளம் சொன்னோம். சரியா? பாறைனாலும் நிலம்னாலும் ஒண்ணுதான், பாறைக்கோளம்னாலும் நிலக்கோளம்னாலும் ஒண்ணுதான். அடுத்து நீர்க்கோளம் ஒண்ணு இருக்கு, அதுக்கடுத்து வாயுக்கோளம், உயிர்கோளம் சொல்லி பார்த்தோம். சரிங்களா? நம்ம அதுல அந்த பேலன்ஸை முடிச்சிருவோம். சரிங்களா? இப்ப அந்த பாறைகள்ல பாத்தீங்க அப்படின்னா, அந்த பாறைக்கோளம்னாலும் நிலக்கோளம்னாலும் ஒண்ணுதான். நிலக்கோளம்னாலும், ஏன்னா நிலம் வந்து இதாலானது பாறைகளானது, எல்லாமே கீழே பாறை தான். சரிங்களா? அப்ப பாறைக்கோளம் நிலக்கோளம்னாலும் ஒண்ணுதான். இத நிலக்கோளத்தை வானிலை சிதைவை பத்தி சொல்றாங்க. இந்த நிலத்துல வானிலை சிதைவு எப்படி எல்லாம் ஏற்படுது, வானிலை சிதைவுகள் எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. வானிலை காலநிலை சொல்றோம்ல, அதே மாதிரி வானிலை சிதைவு. இந்த பாறை எப்படி சிதைவாகுது, இந்த பாறை அல்லது நிலம் எப்படி சிதைவு ஏற்படுதுன்னு பார்க்கிறோம். சரிங்களா? அது வந்து 3 வகையே சொல்லலாம். எத்தனை வகையை சொல்லலாம்? 3 வகையை சொல்லலாம். சரிங்களா? ஒண்ணு இயற்கை அல்லது இயற்பியல் சிதைவு. இயற்பியல் சிதைவு. 2 ரசாயன சிதைவு. இயற்பியல் சிதைவு, ரசாயன சிதைவு, உயிரின சிதைவு. உயிரின சிதைவு. ஆமா, வேதியியல் உள்ள ரசாயனங்கள் தான் வேதியியல். சரிங்களா? இந்த 3 வகையை என்ன செய்யறாங்க? வானிலை சிதைவை பிரிக்கிறாங்க. சரிங்களா? சரி, இது எப்படி வந்து பிரிக்கிறாங்க, எந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, ரசாயன மாற்றம் அடையுது இயற்கையிலேயும்.
சரிங்களா? இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு பாறை இருக்கு. பாறையில பகல்ல ஃபுல்லா வெயில் அடிக்குது, நல்ல வெயில் அடிக்குது. அப்ப அந்த பாறை எப்படி இருக்கும்? நல்ல ஹீட்டா இருக்கும். ஹீட்டா இருக்கும் பொழுது மழை பெஞ்சிருது. அப்ப என்ன செய்யும்? அந்த பாறை வெடிப்பு ஏற்படும். அப்ப பாறை வெடிக்கும் போது என்ன செய்யும்? அந்த மண்ணெல்ல தோல் எல்லாம் பாறையிலிருந்து உதிர ஆரம்பிக்கும். அப்ப அது என்ன சிதைவு? இயற்கை சிதைவு. இயற்கை சிதையுது. நம்ம என்ன செய்யல? அத எதுவுமே பண்ணல, அது இயற்கையே வருது. இப்ப ஒரு பாறை இருக்கு, அந்த பாறை மேல ஒரு மரம் இருக்கு. மரம் முளைச்சு என்ன செய்யுது? வேர் விட்டு வருது. அந்த வேர் என்ன செய்யும்? உள்ள போக போக அந்த பாறையை உடைச்சு தெறிக்க வச்சுது. அப்ப அது என்ன சிதைவு? அதுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா உயிரின சிதைவுன்னு கொடுக்குறாங்க. அது ஒரு உயிரினம், அது வந்து சிதைக்குது மரம். சரிங்களா? இது மாதிரி சொல்றாங்க. அந்த ஊடுருவி வேறு என்ன செய்யுது? பாறையை போய் உடச்சி எரியுது. அதனால அதுக்கு பேர் வந்து உயிரின சிதைவுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப ரசாயன சிதைவுனா என்ன? வேதி மாற்றங்கள் ஏற்படுறதுனால என்ன செய்யுது? ரசாயன சிதைவு ஏற்படுது. இப்ப வெப்பமண்டல பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வெப்பம் இருக்கும். அப்ப வெப்பமண்டல பகுதியில் ரசாயன மாற்றங்கள் அதிகமா ஏற்படும். சரி, அதனால அங்க வந்து அதிகமான சிதைவுகள் ஏற்படும் சொல்றாங்க. இப்ப கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கும். அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் இதெல்லாம் வந்து ரசாயன மாற்றத்தின் காரணமாக அங்க சிதைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. அது நம்மளா உருவாக்கக்கூடியது, வேதியியல் மாற்றத்தால உருவாக்கக்கூடியது. இப்ப ஏதாவது ஒண்ணு இப்ப பாலிஷ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நகையே நம்ம பாலிஷ் பண்றோம், அங்க என்ன செய்யறோம்? 2 கெமிக்கல் என்ன செய்யறோம்? மிக்ஸ் பண்ணி போட்டு தான் அதை பாலிஷ் பண்றோம். அது என்ன சிதைவு? அப்ப வேதியியல் சிதைவு தானே. கெமிக்கல் தான் மிக்ஸ் பண்ணி கிளீன் பண்றோம், நம்ம கிளீன் பண்றோம், அதான் கிளீன் பண்ணல. சரி, அந்த மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? சோ இதன் அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னா, இதன் அடிப்படையில நிலத்தோற்றத்தை மாத்துறாங்க. எப்படிலாம் நிலத்தோற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? நான் காலையிலே சொன்னேன், படியை வைத்து சொல்லும் பொழுது மேல ஆத்துல இருந்து என்ன செய்யும்? மேல மலையில வந்து தண்ணி உருவாகுது. அந்த தண்ணி உருவாகி கொஞ்சமா கீழே இறங்கி வர வர என்ன செய்யும் அப்படின்னா கல்லு மண் எல்லாமே அடிச்சுக்கிட்டே வரும். அப்ப வரும்போது கடத்தல் நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கும். என்ன கடத்தலும்? எதை கடத்தும்? மண் தோள்களை எல்லாமே என்ன செய்யும்? கடத்தி வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப கொண்டு வந்து என்ன செய்யும்? மேல இருக்கிற கல்லு மண் எல்லாம் அரிச்சுக்கிட்டே வரும். ஏன்னா பெரிய மேல இருந்து என்ன செய்யும்? மலையில இருந்து அரிச்சுக்கிட்டே வரும். அரிச்சு வந்து சின்ன சமவெளி பகுதியில எல்லாமே கடத்த ஆரம்பிச்சிடும். இங்க இருந்து அங்கிட்டு, அங்க இருந்து அங்கிட்டு. இப்ப வாய்க்கால்ல அல்லது மழை பெஞ்ச இடத்துல, மணர்வெளி பகுதியில பாத்தீங்கன்னா, தண்ணி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே கவுண்டா திட்டுத்திட்டா தெரியும். பாத்துருக்கீங்களா? நல்ல மழை பெஞ்சிருந்துச்சு அப்படின்னா இப்படி சிமெண்ட் தரையெல்லாம் தெரியாது. மண் தரையில போய் பாத்தீங்க அப்படின்னா தண்ணி போற இடத்துல ஒரு விசிறி மாதிரி திட்டா தெரியும் தண்ணி போன இடத்துல. அதுதான் கடத்தல் நிகழ்வு நடக்குதாங்க. இந்த இருக்கிற மண்ணை கடத்தல் நிகழ்வு. இந்த மண்ணை அங்க கொண்டு போகும், அந்த மண்ணை அங்கிட்டு கொண்டு போகும். அப்ப கடத்தல் நிகழ்வு என்ன செய்யும்? நடந்துகிட்டே போகும். இந்த கடத்தலுக்கு அடுத்து என்ன செய்யும்னா போய் படிய வைக்கும். பள்ளமான இடத்துல எங்க போய் படிய வைக்கும் சொல்லியிருக்கேன் நானு. நேற்று போன கிளாஸ்ல சொன்னேன். ஒரு மேப்பு போட்டோம்னா கடலுக்கு அடியில ஃபர்ஸ்ட் என்ன வரும்? கண்ட. அப்படியே வரிசையா போகும்போது மேப் போட்டோம். இப்படி மேப் போட்டோம் அப்படின்னு இது நிலப்பகுதி. இந்த நிலத்திலிருந்து அப்படியே சாய்வா போகும்னு சொல்லியிருக்கோம். இதுலதான் மீன் பிடிக்கிறது எல்லாமே நடக்கும். இங்கதான் பிளாங்டன் எல்லாமே கிடைக்கும்னு சொன்னோம். இதுக்கு அடுத்து இது கண்ட விளிம்புன்னு சொன்னோம். இது நேர செங்குத்தா ஒண்ணு போகும்னு சொன்னோம். இங்கதான் கப்பல் எல்லாம் நிக்கும் சொன்னோம், கடல் பகுதியில. அப்ப இதுக்கு அடுத்து என்ன செய்யும்? லைட்டா கிராஸா வளைஞ்சு போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த கொண்டு வரப்பட்ட இங்க மலையில இருந்து கொண்டு வரப்பட்ட மண்ணு அப்படியே நிலப்பகுதி, இது மலையில இருந்து செய்யுது ஒவ்வொன்னா கடத்தி வருது. இங்க அரித்தல் ஏற்படுது. இங்க கொண்டு வந்து என்ன செய்யுது? இங்க கடத்தல் நடக்குது நிலப்பகுதியில. இப்படியே கொண்டு வந்து என்ன செய்யுது? நேரம் கொண்டு போய் இப்படி போய் இங்க போய் என்ன செய்யுது? படிய வைக்குது. சரிங்களா? கடல்ல கடைசியில படிக்கிறது கடலுக்குள்ளதான் படியும். சரிங்களா? அதே மாதிரி முகத்துவாரங்கள்லயும் என்ன செய்யும்? மண்ணு படியும். முகத்துவாரங்கள் இந்த டெல்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? டெல்டான்னு முதல்ல எங்க இருந்துச்சு தெரியுமா? நைல் நதியில தான் முதல்ல டெல்டான்னு சொல்லுவாங்க. நைல் நதியில வந்து டெல்டான்னு சொல்லக்கூடியது அங்கதான் இருந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லா பேருமே டெல்டா வடிவம். டெல்டானா ஆறு வந்து கடல்ல கலக்கக்கூடிய பகுதி டெல்டா, முகத்துவாரம் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? சரி, இதுதான் வந்து நிலத்தோற்றத்துல வரிசைப்படுத்துது, சமப்படுத்துதல். நிலப்பரப்பை சமப்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அரித்தல், கடத்தல், படிய வைத்தல். இது கேட்ட கொஸ்டின். இப்ப கேட்டுக்காங்க, இந்த கொஸ்டின்லயே கேட்டுக்காங்க. ஆமாங்க. அதாவது நிலத்தோற்றத்தை வந்து நிலத்தோற்றத்தின் செயல்பாடுகள்ல
எப்படி வந்து ஆறு சமப்படுத்துது, ஆறுகள் வந்து சமப்படுத்துது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யுது, அரித்தல், அதுக்கடுத்து கடத்தல், மூணாவது படிய வைத்தல். சோ இந்த 3 கான்செப்ட் தான் மாத்தி மாத்தி கொடுத்துருக்கான் புக்ல கொஸ்டின்ஸ்ல. ஆர்டர் என்ன, ஆர்டர் என்ன, அரித்தல், கடத்தல், படிய வைத்தல். ஆப்ஷன்ல இந்த 3வும் மாத்தி 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 போட்டிருப்பான். அந்த கொஸ்டின்ஸ் இருக்கா இருந்த பாருங்க, இந்த இருக்கு அந்த கொஸ்டின்ஸ் இருக்கான்னு பாருங்களேன், எங்க இருக்குன்னு தெரியல. கொஸ்டின்ஸ் இருக்கான்னு பாருங்க, இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும், இருக்குங்களா என்ன மேடம்? இது வந்து ஆர்டிகிளுடைய மூப்பு பகுதி. இப்ப 3 பார்த்தோம் இல்லையா, இதுல இது ஒவ்வொன்றும் தனித்தனி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இது ஒவ்வொன்றும் தனித்தனி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுல இதுல இருக்கும், எந்த கொஸ்டின் தெரியல. ஆனா அப்ப ஆற்றின் பிறப்பிடம் எது மேடம்? ஆற்றின் பிறப்பிடம், ஆறு எங்க தோன்றும்? மலையில். ஆறு தோன்றும் இடம் தான் என்னது? ஆற்றின் பிறப்பிடம். சரிங்களா? ஆறு தோன்றும் இடம் ஆற்றினுடைய பிறப்பிடம். ஆறு வந்து எங்க போய் முடியும்? கடல்ல. ஆறு வந்து கடல் கலக்கும் இடம் முகத்துவாரம், முகத்துவாரத்துலதான் அது முடியும். முகத்துவாரம் தொடங்கும் இடம் வந்து என்னது அப்படின்னா உருவாகக்கூடிய இடம், பிறப்பிடம். ஆறின் பிறப்பிடம் தான் மலையிலிருந்து உருவாகிற இடம். எங்க போய் முடியுது அப்படின்னா முகத்துவாரத்துல முடியும். கடல்ல போய் கலக்கிற இடம் முகத்துவாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஆறுடைய நிலைகளை தான் 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு இளநிலை, முதிர்நிலை, மூப்பு நிலை. ஆறுடைய நிலைகள் பாத்தீங்கன்னா 3 நிலைகள் உண்டு. இந்த கொஸ்டினை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இருக்கா மேடம்? என்ன மேடம்? சமப்படுத்துதல் நிகழ்வு 3 ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. நேற்று நம்ம நடந்த கண்ட திட்டு இந்த இருக்கு பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. சமப்படுத்துதல் இஸ் ஈக்குவல் டு கடத்தல் பிளஸ் படிய வைத்தல் பிளஸ் அரித்தல், இது ஒரு ஆப்ஷன். சரிங்களா? இரண்டாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான்? சமப்படுத்தல் இஸ் ஈக்குவல் டு அரித்தல் பிளஸ் கடத்துதல் பிளஸ் படிய வைத்தல். சரிங்களா? மூணாவது ஆப்ஷன் சமப்படுத்தல் இஸ் ஈக்குவல் டு படிவுகளில் நிரப்பப்படுதல், படிவுகளினால் நிரப்பப்படுதல் பிளஸ் அரிப்பினால் சிதைவுறுதல். 4 சமப்படுத்தல் இஸ் ஈக்குவல் டு அரிப்பினால் சிதைவுறுதல் பிளஸ் படிய வைத்தல் பிளஸ் அரித்தல் எப்படின்னு கொடுத்துருக்கா. அப்ப நம்ம என்ன ஆப்ஷன் வரணும்? கடைசி நமக்கு வரிசை வரும் பொழுது ஃபர்ஸ்ட் அரித்தல், படிய வைத்தல், கடத்துதல், படிய வைத்தல். இந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க. சரிங்களா? இது இப்ப வரும், இப்ப வராது. இந்த ஆற்று மேல உருவாகுது இல்லையா, ஆறு உருவாகுது இல்லையா, இந்த ஆறு என்ன செய்யுது? மேல மலையில உருவாகி வருது. இது பிறப்பிடம் சொல்றோம். கடல், இது வந்து கடல், இது எல்லாமே கடல் பகுதி. கடல்ல கலக்கிற இடம் முகத்துவாரம்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப இந்த கடல்ல உற்பத்தியாகி கடலுக்குள்ள கலக்கிறது வரைக்கும் இந்த ஆறு என்ன செய்யறாங்க அப்படின்னா 3 வகையா பிரிக்கிறாங்க. ஆமா, இந்த ஆறு என்ன செய்யறாங்க? 3 வகையா பிரிச்சு கொண்டு போறாங்க. கடலுக்குள்ள பிறக்கிறதுல இருந்து கடல்ல சேர்ற இடத்து வரைக்கும் 3 வகையா பிரிக்கிறாங்க. 1 இளநிலை, இளநிலை. 2 முதிர்வு நிலை அல்லது முதிர்நிலை. 3 மூப்பு நிலை அப்படின்னு பிரிக்கிறாங்க. அந்த 3 தான் நம்ம படிச்சிருக்கோம். சமப்படுத்த அந்த 3 நிகழ்வு தான் நடக்குது. ஆமாங்க. சரிங்களா? இளநிலை, முதிர்நிலை, மூப்பு நிலை. சரிங்களா? அந்த இளநிலைன்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல ஆறு உருவாகுதோ அதுதான் இளநிலை. அங்கதான் என்ன நடக்கும் அப்படின்னா அரித்தல் நிகழ்வு நடக்கும். அப்ப அரித்தல் நிகழ்வு எந்த இடத்துல நடக்கும்னு கேட்கலாம். எந்த நிலையில நடக்கலாம்? இதுல என்ன, இதுல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இப்ப சொன்னீங்களா மேடம்? அது என்னது? இப்போ ஒரு கொஸ்டின் சொன்னீங்கல்ல,
ஆக இங்க என்ன கிடையாது, படிய வைத்தல். கவனிங்க, படிய வைத்தல் எந்த இடத்துல நடக்கும்னு கேட்டிருக்கா, எந்த நிலையில் நடக்கும்னு கேட்டிருக்கான். என்னன்னா ஆற்றின் மூப்பு நிலையில் முதன்மையான செயல் என்ன? இப்ப 3 நிலைகள் சொன்னோமா, ஒண்ணு இளநிலை, முதிர்நிலை, மூப்பு நிலை. சரிங்களா? கொஸ்டின் கேட்டிருக்கான், ஆற்றின் மூப்பு நிலையில் முதன்மையான செயல் என்ன? படிய வைத்தல். இப்ப 3 கான்செப்ட் சொன்னோம் இல்லையா, அரித்தல், கடத்துதல், படிய வைத்தல். இது 3 ஒவ்வொன்றுக்கு வரும். இளநிலை அப்படின்னா அரித்தல், முதிர்நிலை அப்படின்னா கடத்தல், மூப்பு நிலைனா படிய வைத்தல். அந்த கான்செப்ட்ல கொஸ்டின் கேட்டிருக்கான். சரிங்களா? அப்ப இளநிலை என்ன செய்ய அப்படின்னா, ஆற்றினுடைய முக்கியமான செயல்பாடு என்ன? அரித்தல். ஆற்றில் இளநிலையுடைய முக்கியமான செயல்பாடு அரித்தல். சரிங்களா? இது எங்க எங்க இருக்கும் அப்படின்னா, ஆற்றினுடைய, அதாவது ஆறு தோன்ற இடத்துல இருக்கும். சரிங்களா? இது எப்படி இருக்கு அப்படின்னா, வி வடிவ பள்ளத்தாக்கா இருக்கும். நல்லா கவனிங்க, இளநிலை எப்படி இருக்கும்னா வி வடிவ பள்ளத்தாக்குகள் இருக்கும். வி வடிவ பள்ளத்தாக்கு இருக்கும். மலை இடுக்குகள் இருக்கும். ஏன்னா மழை தண்ணி உருவாகி வருது இல்லையா, உருவாகி நேர செல்லுன்னு கீழே வரும். அங்க எத்தனை மலைகள் இருக்கும், எத்தனை பாறைகள் இருக்கும், எத்தனை பாறைகளை கிராஸ் பண்ணி வரும். நேர நீர்வீழ்ச்சியா கூட வரலாம். மலையில என்ன செய்யும், நீர்வீழ்ச்சி மலையில தானே வருது. அப்ப என்ன செய்யும், அங்க நீர்வீழ்ச்சியும் வரலாம், பள்ளத்தாக்குகளும் வரலாம். சரிங்களா? குடக்குழிகள்னு ஒண்ணு இருக்கு. குடக்குழிகள் என்னன்னு தெரியுமா? குடக்குழிகள், குடக்குழிகள் வரும். ஒரு பள்ளமா இருக்கும், அந்த இடத்துல சுத்தும் தண்ணி, சுழல் வரும், சுழல் மாதிரி ஏற்படும் தண்ணி. பாத்தீங்கன்னா அது குடக்குழிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சுழி, சுழி அதுதான், சுழினாலும் சுத்துறதுதான். சரிங்களா? அப்ப என்ன செய்தாங்க, அந்த இளநிலையில என்ன நடக்கும், வீவடிய பள்ளத்தாக்குகள் இருக்கும், மலை இடுக்குகள் இருக்கும், நீர்வீழ்ச்சி இருக்கும், குடக்குழிகள் இருக்கும். சரிங்களா? சோ இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா என்ன நிலை, இளநிலை. இப்ப அவன் கேட்டவன் என்ன கேட்டிருக்கான், அந்த கடத்தல், படிய வைத்தல் எதை பத்தி கேட்டுட்டா, எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டுட்டா. இப்ப என்ன கேட்கலாம், இந்த வீவடிய பள்ளத்தாக்கு எந்த நிலையில இருக்குன்னு கேட்கலாம், நீர்வீழ்ச்சி எந்த நிலையில இருக்குன்னு கேட்கலாம், இளநிலை எங்க இருக்குன்னு கேட்கலாம். அந்த இளநிலையில இதுக்குள்ள அமைஞ்சிருக்கும். சரிங்களா? அது நீர்வீழ்ச்சியோ அல்லது வீவடியோ பள்ளத்தாக்கோ குடக்குழிகளோ மலை இடுக்குகளோ எங்க அமைந்திருக்குன்னு ஏதாவது ஒன்ன வச்சு கூட கேட்கலாம், எல்லாமே கொடுத்து கூட மொத்தமா கூட கேட்கலாம். சரிங்களா? அடுத்து முதிர்நிலை. செகண்ட் ஒன் முதிர்நிலை. நம்ம அதுக்கு தான் கொஸ்டின்ஸ் வந்து அப்பப்போ பார்த்துக்கிறது. அந்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா அப்ப இது கேட்டிருக்காங்க, அப்ப இதுல இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வரும். இதுதான் நமக்கு ஆப்ஷன். இந்த மேக்சிமம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஒரு சப்ஜெக்ட் விட்டு டைரக்டா உடனே வேற இடத்துக்கு போக மாட்டாங்க, ஜம்ப் பண்ண மாட்டாங்க. அது ரிலேட்டடாவே கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன செய்வோம், இந்த டாபிக்ல கொஸ்டின் கேட்டாங்கல்ல, இனிமேல் இதுல கேட்க மாட்டாங்க, இது விட்டுட்டு வேற டாபிக் போவோம் அப்படின்னு நினைப்போம். அப்ப அது ரிலேட்டடா என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் முதிர்நிலை. அங்க என்ன செயல்பாடு நடக்கும், கடத்துதல். முக்கியமான செயல்பாடு கடத்துதல். இந்த கடத்துதல் எங்க நடக்கும் அப்படின்னா சமவெளி பகுதியில நடக்கும். ஏன்னா மலையை விட்டு எங்க வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் மலையில தானே உருவாகுது, இப்ப எங்க வந்துருச்சு, சமவெளிக்கு வந்துருச்சு. அப்ப சமவெளியில என்ன நடக்கும் அப்படின்னா கடத்துதல் நடக்கும். அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா வண்டல் விசிறிகள் போன்று காணப்படும். வண்டல் விசிறி, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, வாய்க்கால்லையோ மழை பெய்யும் போது தண்ணி தெருவுலையோ இடத்துல போகும்போது எப்படி இருக்கும்னா ஒரு விசிறி மாதிரி ரவுண்ட் ஷேப் திட்டு திட்டா தெரியும் சொன்னேன். அது எப்படி இருக்குன்னா வண்டல் விசிறி போன்று காணப்படக்கூடியது. வெள்ள சமவெளிகள் இருக்கும். வெள்ள சமவெளினா வெள்ளம், தண்ணி, வெள்ள சமவெளி. ஆற்று வளையங்கள், வளைவுகள். ஆற்று வளைவுகள் எப்போ வரும்னு தெரியுமா, முடிச்சுக்கங்க. ஆற்று வளைவுகள், வளைவு, குருட்டு ஆறுகள், குருட்டு ஆறுகள், அந்த வார குருட்டு ஆறுகள். ஆமா, இது நான் மொத்தம் 4 சொல்லியிருக்கேன். பண்டல் விசிறிகள், வெள்ள சமவெளிகள், ஆற்று வளையம், குருட்டு ஆறுகள். இப்ப வண்டல் விசிறினா மண்ணெண்ண செய்ய படி வச்சு போய்க்கிருக்கோம். சரிங்களா? அதுக்கடுத்து நான் சொன்னேன் வெள்ள சமவெளினா அது தண்ணி போற அந்த ஒரு பாதை மாதிரி இருக்கும்.
சமவெளி பகுதியில் அது போகக்கூடியது. இந்த ஆற்று வளைவுகள் என்ன செய்யும் அப்படின்னா அந்த மண் படிவுகள் ஏற்படும். மண் படிவு இருந்துச்சுன்னா உயரமா போய்கிட்டே இருக்கும். மண் படிவுகள் ஏற்படும் பொழுது முதல் ஒரு திட்டு விழுந்திருக்கும், அதுக்கு மேலே ஒரு திட்டு விழுகும். இப்படி திட்டு விழுந்துட்டே போகும்போது என்ன செய்யும்னா அந்த சைடு பள்ளமா இருக்கும்போது அங்க வளைவுகளை ஏற்படுத்தும். இப்ப தண்ணி இப்படி போகுதுன்னு வச்சுங்களேன், இப்ப நீங்க ஒரு டேனிங் இருக்குன்னு வச்சுங்க, நார்மலா போற மாதிரி ஒரு டேனிங் இருக்கு அப்படின்னா எந்த பக்கம் வந்து வளைவு தெரியுதோ அந்த இடத்துல மேடா இருக்கும். பாத்திருக்கீங்களா? வளைவு இந்த இது வந்து வாய்க்கான்னு வச்சுங்களேன், இது ஒரு வாய்க்கால். இந்த இடத்துல ஒரு டேனிங் இருக்கு. இந்த டேனிங்ல என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஓரம் உள்ள மேடு பகுதியா இருக்கும், இந்த பக்கம் தான் பள்ளமா இருக்கும். தண்ணி அப்ப இப்படி போய் இப்படி தான் போகும், இந்த ஓரத்துல போகாது. பாத்திருக்கீங்களா? அப்ப அந்த படிய வயிற்றுல வந்து அங்க உயரமாயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல டேனிங் ஏற்படுத்தும். உயரங்கள் ஏற்படும். அந்த படிவு வந்து உயரம் போக போக என்ன செய்யும், அந்த இடத்துல ஒரு டேனிங் வளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. சரிங்களா? குருட்டு ஆறுனா மழை பெஞ்சுன்னா எந்த பக்கம் மழை பெஞ்சு எங்கிட்ட போகும்னே தெரியாது. அது பாடு உடஞ்சுக்கிட்ட பக்கம் போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு பக்கம் பாதையை மாற்றும். வெள்ளப்பெருக்கு வந்து அதிகமா ஏற்பட்டுச்சுன்னா என்ன செய்யும், அந்த வழியில போக முடியாது, முட்டி தடுப்பு சோறு ஏற்படுறது மாதிரி இருக்கும் பொழுது அது ஏதாவது பக்கம் உடஞ்சுன்னா செய்யும், வேற பக்கம் பாதையை டைரக்ஷனா மாத்திட்டு போயிடும். சரிங்களா? இது குருட்டு ஆறுன்னு சொல்றாங்க. அது பேரே வச்சுக்காம குருட்டு ஆறுன்னு. தேர்ட் ஒன் மூப்பு நிலை. தேர்ட் ஒன் மூப்பு நிலை. இதனுடைய முதன்மையான செயல் என்ன? படிய வைத்தல். இது எங்க போய் உருவாக்கும்? மூப்பு நிலை எங்க உருவாகும்? டெல்டாக்கள். நான் என்ன சொன்னேன், அதுக்கு முன்னாடி எங்க உருவாகும்னு சொன்னேன், டெல்டால உருவாகும்னு சொன்னேன் இல்லையா? படிய வைக்கிறது கடைசியா முடியுது அங்க போகும், ஆனா எங்கேயே ஆரம்பிச்சிடும், டெல்டாவிலேயே ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்ப அந்த மூப்பு நிலை வந்து எங்க போய் எந்த நிலத்துல கடைசியில முடியும் அப்படின்னா டெல்டா. டெல்டாக்கள் ஓத பொங்குகள் சொல்லுவாங்க. ஓத பொங்கு முகங்கள். ஓத பொங்கு முகங்கள் இங்கதான் என்ன செய்யும்னா அதனுடைய கடைசி நிலை, மூப்பு நிலையுடைய கடைசி என்று அங்கதான் போகும். டெல்டாக்கள் ஓத பொங்கு முகங்கள். ஓத பொங்கு முகங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது புரியுதா மேம்? ஆற்றினுடைய படிநிலையில கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுக்காங்க, வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே உண்டு. அதனால கொஞ்சம் பார்த்துக்குங்க. நீர்வீழ்ச்சின்னா என்ன மேம்? ஏன் அந்த இடத்துல நீர்வீழ்ச்சி எப்படி உருவாகுது? அந்த நீர்வீழ்ச்சி அந்த இடத்துல உருவாதுக்கான காரணம் என்ன? அந்த நீர்வீழ்ச்சி மாதிரி உருவாதுக்கு என்ன காரணம்? இப்ப நார்மலா இப்படி தண்ணி போய்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், மலையில மேலுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கு, சாய்வா இருக்கும், அதுவும் காரணம். ரைட்டு. சரிங்களா? அது என்ன செய்யும் அப்படின்னா தண்ணி போய்கிட்டே இருக்கும்போது மேல இருக்கிற பாறை வந்து திடமான பாறையா இருக்கும். மேல இருக்கிற பாறை, கீழே இருக்கிற பாறை எப்படி இருக்குன்னா மென்மையா இருக்கும். அப்ப என்ன செய்யணும், மலையில பெஞ்சு அரிப்பு தன்மை ஏற்படும் பொழுது அந்த கீழே இருக்கிறது என்ன செஞ்சுக்கும், அரிச்சு கீழே கொண்டு போயிடும். அப்ப திடமான பாறை மேல ஹைட்டா இருக்கும். அப்ப நீர்வீழ்ச்சி அங்க உருவாகும். இந்த தண்ணி அனாதே கீழே போயிடுது. சோ இதுதான் நீர்வீழ்ச்சி. சரிங்களா? கீழே இருக்கிற பாறை மென்மையா இருக்கும், மேல இருக்கிற பாறை திடமான பாறைகளா இருக்கும். அதனாலதான் அங்க என்ன செய்யுது, நீர்வீழ்ச்சி உருவாகுது. நீர் துள்ளல் என்ன தெரியுமா? நீர் துள்ளல், தண்ணி துள்ளி துள்ளி போகுது. அது போகும்போது பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப கல்லு இதெல்லாம் கிடைச்சுன்னா அப்படியே டப்பு டப்பு மேல எந்திரிக்க மாதிரி தெரியும், துள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் துள்ளல். அது மழை பெய்து அதிகமா இருக்கும். எப்படி இருக்கும்னா ஆழம் குறைவான பகுதிகளில் வேகமாக செல்லும் ஆற்று பகுதி. ஆழம் குறைவான பகுதியில், ஆழம் குறைவான பகுதியில் வேகமாக செல்லும் ஆற்று பகுதி துள்ளல், அதாவது நீர் துள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் துள்ளல். ஆழம் குறைவான பகுதியில் வேகமாக செல்லும் ஆற்று பகுதி, வேகமாக செல்லக்கூடிய அந்த தண்ணி ஸ்பீடா போகும் இல்லையா? அப்ப அது என்ன செய்யுது அப்படின்னா நாங்க நீர் துள்ளல் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கலாம், நீர் துள்ளல்னா என்னன்னு கேட்கலாம். இது வரைக்கும் கேட்கல, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப நீர்வீழ்ச்சி பத்தி சொன்னோம்ல, உலகில் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எங்க இருக்கு?
ஏஞ்சல். உலகில் இருக்கக்கூடிய மிக உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல். எந்த நாட்டில் மேம் இருக்கு? ஏஞ்சல் எங்க இருக்கு? பெனிசுலா. ஏஞ்சல் எங்க இருக்கு அப்படின்னா பெனிசுலா. அதனுடைய உயரம் தெரியுமா? 979 மீட்டர். சரி, இது எங்க எந்த கண்டத்தில் இருக்கு? பெனிசுலா எந்த கண்டம்? தென்னாப்பிரிக்கா. சரி சரி சரி, தென் ஆப்பிரிக்கா கிடையாது, தென் அமெரிக்கா. தென் அமெரிக்காவில் பெனிசுலா நாட்டுல என்ன இருக்கு? உயரமான நீர்வீழ்ச்சி இருக்கு. சரிங்களா? அதனுடைய உயரம் பாத்தீங்க அப்படின்னா 979 மீட்டர். இன்னொரு நீர்வீழ்ச்சி இருக்கு, நயகரா நீர்வீழ்ச்சி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நயகரா நீர்வீழ்ச்சி. நயகரா அது எங்க இருக்குன்னா கனடாவில் இருக்கு. வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, வட அமெரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய கனடா நாட்டில் இருக்கு நயகரா நீர்வீழ்ச்சி. கனடா அதாவது யுஎஸ்ஏவுக்கும் அமெரிக்காவுக்கும் எல்லை பகுதி இருக்கு. சரிங்களா? கனடா நாட்டுக்கும் அமெரிக்கா நாட்டுக்கு உள்ள இடையில எல்லை பகுதி இருக்கு. அந்த எல்லை பகுதியில தான் இந்த நயகரா நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு. ஆமாங்க மேடம், வட அமெரிக்காவில் தான். அது அமெரிக்கா கண்டம் வந்து அமெரிக்கா, வட அமெரிக்கா கண்டம். எல்லை பகுதி வந்து நாடு வேற இல்ல, இது அமெரிக்காக்காரன், அவன் கனடாக்காரன். அந்த 2 நாட்டுக்கு எல்லை பகுதியில அந்த நயகரா நீர்வீழ்ச்சி இருக்கு. சரிங்களா? ஆசியாவின் மைனர் எதுன்னு தெரியுமா? ஆசியாவின் மைனர் துருக்கி. ஆசியாவினுடைய மைனர் துருக்கி. என்னங்க மேடம்? அது ஆசியாவோட சேர்ந்து மைனர் துருக்கி. ஒரு 2 மட்டும் இருக்கு, அப்படியே அதை மட்டும் முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். சரிங்களா? வி வீடியோ பள்ளத்தாக்கு சொன்னோம் இல்லையா? வி வீடியோ பள்ளத்தாக்கு ஒன்று சொன்னேன் அப்படின்னா என்ன? வி வீடியோ பள்ளத்தாக்கு ஒன்று சொன்னோம் அப்படின்னா என்ன மேடம்? இளநிலையில இருக்குன்னு சொன்னேன். அந்த பள்ளத்தாக்கு வந்து எப்படி உருவாகும்? வி வீடியோ பள்ளத்தாக்கு எப்படி உருவாகும்? செங்குத்தா இருக்கும். ஆர்டிகளினுடைய அறிவிப்பினால செங்குத்தா இருக்கக்கூடிய பகுதி தான் வி வீடியோ பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். மலை இடுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஆழமா இருக்கக்கூடியது. அதே மாதிரி குடக்குலைவுன்னு ஒண்ணு இருக்கு. குடைவு. குடைவு. இது எப்படி இருக்குன்னா உருளை வடிவ பள்ளங்கள் அங்க இருக்கும். உருளை வடிவ பள்ளங்களை உடையது. உருளை வடிவ பள்ளங்களை உடையது இந்த குடைவு. ஆசியாவிலே மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? நன்னீர் ஏரி. ஆசியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி குருட்டு ஏரி. குருட்டு என்னங்க மேடம்? குருட்டு ஏரி. நான் ஏரி தான் கேட்கிறேன். நன்னீர் எங்க கேக்குறீங்க நீங்க? ஆசியாவில் மிகப்பெரிய ஏரியா நான் கேக்குறது ஆசியாவில் கேக்குறேன், உலகில் கேட்கல. ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் குருட்டாறு ஆகும். அமெரிக்காவில் அதான் இது வந்து ஆசியாவில் இது மட்டும். நன்னீர் குருட்டாறு அந்த ஆறு தான் ஏரியா இருக்கு. அந்த ஏரியா ஒரு குளம் மாதிரி அங்க இருக்கும் நன்னீர். அந்த ஆறு வந்து தனியா வந்து நன்னீர் எத்தனை சதவீதம் இருக்கும்? 3%. நன்னீர் வந்து 3%. ஆமா. அதே மாதிரி உலகிலே வந்து மிகப்பெரிய ஏரி, உலகில் மிகப்பெரிய ஏரி எது? சிக்காட் ஏரி. அமெரிக்காவில் இருக்கு. உலகில் மிகப்பெரிய ஏரி சிக்காட் ஏரி.
அமெரிக்காவா சார்? ஆமாங்க மேடம். குதிரை குழம்பு ஏரி அப்படின்னா என்ன? குதிரை குழம்பு ஏரி. குதிரை குழம்பு, குதிரை குழம்பு பார்த்துருக்கீங்களா? என்ன ஷேப்ல இருக்கும் குதிரை குழம்பு? இந்த மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி தானே இருக்கும் குதிரை குழம்பு. இது எப்படி உருவாகும் அப்படின்னா, அந்த ஆறு வந்துச்சு பாத்தீங்களா, ஆறு போய்கிட்டே இருந்திருக்கும். அப்ப வெள்ளப்பெருக்கு அதிகமா ஏற்படும் பொழுது குருட்டு ஆறு அந்த ஆறு என்ன செய்யும், எங்கிட்டாலும் போகும். போயிட்டு ஒரு பள்ளத்தை நோக்கி தண்ணியை நெப்பி வச்சுட்டு போயிடும். சரிங்களா? ஆமாங்க. ஆற்று, ஆடு, மாடு இதெல்லாமே வந்து கீழ் பகுதியில் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து குழம்பு. சரிங்களா? அது வந்து ஒவ்வொரு ஏரியாவில் என்ன செய்வாங்கன்னா நார்மலான பகுதியில் விட்டுருவாங்க. மஹீல்ஸ் ஏரியா இதெல்லாம் நடக்கும்போது லாடம் கட்டுவாங்க. அதுக்காக தான் அதனுடைய பகுதி வந்து வலிக்காம மென்மையா போறதுக்கு. இல்லைன்னா என்ன செய்யணும், அது வலிக்கும். மணல் இதெல்லாம் அதுக்காகவே பயிற்சி கொடுப்பாங்க, மணல்ல நடக்கிறது மாதிரி. அதுக்குதான் லாடம் கட்டுவாங்க சொல்லுவாங்க இல்லையா, அவனுக்குலாம் லாடம் கட்டினா தானே தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. சரிங்களா? அப்ப என்ன செய்யும்னா, அந்த ஆறு வந்து என்ன செய்யும் அப்படின்னா, என்ன செய்யும், ஒரு போக்குல அந்த மழை அதிகமா வெள்ளப்பெருக்கு அதிகமா ஏற்படும் பொழுது அந்த பாதையை விட்டு வேற பாதையில போகும். போய் என்ன செய்யணும், ஒரு பள்ளத்துல தண்ணியை நெப்பி வச்சுட்டு போயிடும். திரும்ப அந்த பக்கம் வராது. அப்ப அந்த இடத்துல குளம் மாதிரி என்ன செய்யும், காட்சியாக்கும், உருவாகும். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திரும்ப அங்கிட்டு போகாது, அந்த பாதையே வராது, துண்டிக்கப்பட்டுரும் அந்த இடத்த விட்டேவும். ஏன்னா குருட்டாறு வந்து எங்கிட்டனாலும் எப்பனாலும் போகும் இல்லையா. அப்ப அந்த போய் பள்ளத்தில் நெப்பி வச்சுட்டு அதோட போயிடும். திரும்ப அந்த பக்கமா தண்ணி நீர்நிலைகள் அந்த ஆறுகள்லாம் அங்கிட்டு போகாது, அந்த இடத்த விட்டு துண்டிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் குருட்டாறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொஞ்சம் இருக்கு, நீக்கி முடிச்சிட்டோம், கொஞ்சம் சல்லு சல்லுன்னு போலான்னு பார்த்தா போட மாட்டேங்குது. சரி மேம், இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் லைட்டா கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. சாப்பிட போகும்போது கொஞ்சம் திருப்தியா போகணும்ல. அப்பதான், ஏன்னா முடிச்சது அப்படியே போனோம்னா இதோ சொன்னாங்க அப்படின்னு மந்தமா போவோம். அதை ரீகால் பண்ணி விட்டு போயிட்டோம்னா இதெல்லாம் படிச்சு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி திருப்தியோட வெளியில போகலாம். அதுக்காக. ஆமா. சரிங்களா? நான் கேட்க நீங்க சொல்லிட்டு வந்தா போதும். சரிங்களா? புவியினுடைய பாறை கோலத்தை பத்தி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாறைக்கோளம், வளிக்கோளம், நீர்க்கோளம், உயிர்கோளம். சரிங்களா? இது 4 பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். 1-2 தடவை ரீகால் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து புவியுடைய அமைப்பு பார்த்தோம். சரிங்களா? புவியின் அமைப்பு என்ன இருக்கு, மேலோடு, கவசம், கருவம். சரிங்களா? இந்த புவி மேலோட என்ன செய்யற 2 வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு மேலோடு, மேலோடு, கீழ் மேலோடு, அல்லது வெளிப்பகுதி, கீழ்பகுதி அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? இந்த மேல் பகுதி கீழ் பகுதி பிரிக்கக்கூடிய எல்லை என்ன? கோன்கிரேட். சரியா? கோன்கிரேட், அதாவது மேலெடுக்க மேல் பகுதி கீழ் பகுதின்னு பிரிக்கக்கூடியது கோன்கிரேட். சரிங்களா? அதுக்கடுத்து கவசம். கவசத்தை என்ன செய்யற 2 வகையா பிரிக்கிறோம், மேல் கவசம், கீழ் கவசம். இது 2ம் பிரிக்கக்கூடிய எல்லை பகுதி ரெபிடி. அதுக்கடுத்து கருவம். கருவத்தை 2 வகையா பிரிக்கிறோம், உட்கருவம், வெளிக்கருவம். அதை பிரிக்கக்கூடிய பகுதி லெக்மேன் எல்லை. சரிங்களா? மேலோடையும் கவசத்தையும் பிரிக்கக்கூடிய பகுதி மேக்ரோவிச். சரிங்களா? அதே மாதிரி கவசத்தையும் கருவத்தையும் பிரிக்கக்கூடிய பகுதி குட்டன்பர்க் எல்லை. சரிங்களா? ரைட், இதுதான் அதோடைய. அதுக்கடுத்து அது ஒவ்வொன்றா தனித்தனியா பார்த்துருக்கோம். மேலோடுல என்ன இருக்கும், கீழோடுல என்ன இருக்கும். அங்க வந்து என்ன பார்த்தோம்னா கண்ட மேலோடு, கடலடி மேலோடு, சியால் அங்க இருக்கும். என்ன இருக்கும், சிமா ஒண்ணு இருக்கும். சிமால என்ன இருக்கும், சிலிக்கா அலுமினியம். சிலிக்கா அலுமினியம் இருந்துச்சுன்னா அது சியா மேல ஃபர்ஸ்ட். சிமா வந்து 2வது. அங்க சிமால வந்து மெக்னீசியம் இருக்கும். மெக்னீசியம் இருந்தா அது வந்து சிமா. அலுமினியம் இருந்துச்சு அப்படின்னா சியால். சரிங்களா? அதுக்கடுத்து கவசத்துக்கு வந்தோம். கவசத்துல 2 கவசம் இருக்கு. வெளிக்கவசம் திடமா இருக்கும், உட்கவசம் பாத்தீங்கன்னா திரவமா இருக்கும். லாவான்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மா குழம்பு அங்கதான் இருக்கும். அது கீழே வந்து கருவம் பார்த்தோம். கருவத்துல என்ன செய்வோம், 2 கருவம் இருக்கு. உட்கருவம் பாத்தீங்கன்னா திடமா இருக்கும், வெளிக்கருவம் திரவமா இருக்கும். அங்கதான் காந்தப்புலம் உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அது கருவத்துல என்ன செய்யணும்னா இரும்பு நிக்கல் அதிகமா இருக்கு, அதனால நைஃப்னு சொல்றாங்க. சரிங்களா? அதனால அங்க காந்தப்புலம் உருவாகுதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புவி மேலோடு 1%, கவசம் 84%, கருவம் 15%.
சரிங்களா? ஸோ இதை இதெல்லாம் கேட்கல இது வரைக்கும், கேட்கலாம். இது 11th புக்ல இருக்கு. சரிங்களா? ஏன்னா 11th புக்ல அவங்க டச் பண்றதுலாம் நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து பாறைகள் பார்த்தோம். தீப்பாறை, படிவு பாறை, உருமாறிய பாறை. தீப்பாறைன்னா தாய்ப்பாறைன்னு சொல்லலாம், முதன்மை பாறைன்னு சொல்லலாம். அது என்ன செய்யும்? எரிமலை வெடிச்சு வரும் பொழுது அந்த பாறை குடும்பம் என்ன செய்யும்? வெளியப்பட்டு குளிர்விக்கப்படும் பொழுது என்ன செய்யும்? அது பாறையை சுத்தி பறிஞ்சிருக்கும். அது கிரானைட் பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? கருங்கற்கள் போன்று திடமானதா இருக்கும். சரிங்களா? வேற என்ன சொன்னோம் அதுல? அது எங்க எடுத்துக்காட்டு வந்து லத்தீன் மொழியிலிருந்து வந்து சொன்னோம். சரிங்களா? அது நெருப்பு அப்படின்னு சொல்லி அதனுடைய பொருள். அது வந்து எங்க இருக்குன்னு தக்கான பீடபூமியில இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அது 2 வகையா சொன்னோம், 2 பாறையை சொன்னோம். ஒண்ணு ஆமா ஊடுருவிய பாறை, வெளிப்படுவிய பாறைன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து படிவு பாறையை பார்த்தோம். படிவுனா செடிமன், படிதல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது லத்தீன் மொழி சொல். ஆமா, இது வந்து எதுக்கு பயன்படுது? இரும்பை சுத்திகரிக்க வந்து பயன்படுத்துறோம். தீப்பாறை எதுக்கு பயன்படுது? ரோடு போடுறது, கட்டிடம் கட்டுறது. இது ஏற்கனவே கேட்டாங்க, இது ஏற்கனவேவும் கொஸ்டின்ல கேட்டாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த படிவு பாறையில என்னென்ன இருக்குன்னா மணற்பாறை இருக்கும், சுண்ணாம்பு இருக்கும், சிப்ஸ் இருக்கும், ஆமா நிலக்கரி இருக்கும். சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து படிவு பாறை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி பாறைகளால் பாறையை குடையப்பட்டு உள்ள நகரம் பெட்ரா நகரம். இதெல்லாம் இன்னும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? உருமாறிய பாறை. உருமாறிய பாறை என்னென்ன பாறையா மாறுது? ஆபரணங்கள் செய்யவும் சிற்பங்களை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய பாறை உருமாறிய பாறை. அதுல என்ன பாறையா மாறுது? கிரானைட் பாறை என்னவா மாறும்? நீஸ். கிரானைட் பாறை வந்து நீஸ் பாறையா மாறுது. பசல்ட் பாறை வந்து சிஸ்டா மாறுது. அதுக்கடுத்து சுண்ணாம்பு பாறை சலவை கற்களா மாறுது. அதுக்கடுத்து மணற்பாறை குவாசைட் பாறைகளாக மாறுது. சரிங்களா? சோ இது வந்து உருமாறிய பாறைக்கு நம்ம சொல்லக்கூடியது. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா புவியினுடைய செயல்பாடு பார்த்தோம். புற செயல்பாடு, அக செயல்பாடு. மேல நிலச்சரிவுகள் மேல பூமிக்கு மேல வந்துச்சுன்னா புற செயல்பாடு, எரிமலை வெடிச்சு வந்தா அக செயல்பாடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். புவி தட்டுக்கள் பாக்குறோம். புவி தட்டுக்கள் பாத்தீங்க அப்படின்னா ஆமா ஒவ்வொரு தட்டுக்கள் இணையும் இல்லைனால மலைகள், மலைத்தொடர்கள், நிலத்தோற்றங்கள் எல்லாமே என்ன செய்யுது? உருவாகுதுன்னு பார்த்தோம். இதை வந்து இணையும் எல்லை நம்ம தான் ஒரு கான்செப்ட் பாக்குறோம். 2 தட்டுக்கள் எப்படி கீழ் நோக்கி சொருகும் நிகழ்வு, முக்கியமான பாயிண்ட். கீழ் நோக்கி சொருகும் நிகழ்வு நடந்துச்சுன்னா அது இணையும் எல்லை. அது அப்படி உருவானது அது இமயமலை, ஹிமாலயா மலை உருவானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா விலகும் எல்லை. அது எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்கோம்? விலகி செல்லுதல். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்கோம்? அட்லாண்டிக் பிட்ச். சரிங்களா? பக்க நகருக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கோம்? சான் ஆண்டர்சன் பிளவு. எங்க இருக்கு? கலிபோர்னியாவில் இருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து பிண்டமலை என்பது 2 நில பிளவுகள் ஏற்படுது. கீழ்பகுதி மேல் நோக்கி உந்தப்படும் பொழுது ஏற்படக்கூடியது பிண்டமலை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பிளவு என்பது புவியினுடைய மேற்பரப்புல என்ன செய்யுது? அந்த பாறை சிதைவுகள் ஏற்படுது. அழுத்தம் இதெல்லாம் ஏற்படும் பொழுது என்ன செய்யுது? அங்க சிதைவுகள் ஏற்படுது. பிளவு சரிவு என்பது செங்குத்தா இருக்கும்னு சொல்றோம். நேர் பிளவு என்ன செய்யுது? மேலொட்டி நேர் செங்குத்தா இருக்கும். அந்த செங்குத்தா வந்து 2 நிலப்பகுதியும் தனியா பிரிஞ்சு போகும்போது ஒரு கேப்பு விழுகுது. அந்த கேப் வந்து ஒரு சிறிய குறுகலான ஒரு நிலப்பரப்பா இருக்கு. அதனுடைய பேர் வந்து நேர்கோட்டு பிரிவு பள்ளம், பிரிவிடை பள்ளம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அதுக்கடுத்து புவியினுடைய அதிர்ச்சி என்னன்னு பார்த்தோம். புவியினுடைய அதிர்ச்சி கீழ் மையம், மேல் மையம். கீழ் மையத்துல பாதிப்பு இருக்காது, மேல் மையத்துல பாதிப்பு இருக்கும். பி அலைகள், மிக வேகமாக பயணிக்கக்கூடிய அலைகள் பி அலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பூமியை வந்தடைய புவியினுடைய மேற்கோட்டுக்கு வந்தடையக்கூடியது இதுதான் மிக சீக்கிரமா வரும்னு சொன்னோம். இதனுடைய வேகம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வினாடிக்கு 5.3 இருந்து 10.6 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கக்கூடியது. திடநிலை, திரவநிலை, வாயு நிலை, இந்த 3 நிலைகளை கடந்து போகக்கூடியது. அதுக்கடுத்து எஸ் திடநிலையில மட்டும்தான் போகும், திடநிலையில மட்டும்தான் பயணிக்கக்கூடியது. இது என்ன செய்யும்? இதனுடைய அலைகள் குறுக்கலைகள் செங்குத்தாக அசைவை ஏற்படுத்தக்கூடியது. இது ஒரு வினாடிக்கு 1 முதல் 8 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது. எல் அலைகள். சரிங்களா? அல்லது மேற்புற அலைகள். எல் அலைனாலும் மேற்புற அலைனாலும் ஒண்ணுதான். அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அலைகள் எல் அலைகள். இது ஒரு வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் போகும்? 1 முதல் 5 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடியது. இது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி லோ அலைகள். இது எந்த அலைகள் மாதிரி இருக்கும்?
எஸ் அலைகள் மாதிரி இருக்கும். லோ அலைகள் என்பது எஸ் அலைகள் மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்கும்? பூமியுடைய மேல் பரப்புல பக்கவாட்டில சரிவை ஏற்படுத்தக்கூடியது. சரிங்களா? பக்கவாட்டில் அதிர்வை ஏற்படுத்தக்கூடியது. அதுக்கடுத்து ரே அலைகள், அது எப்படி இருக்கும்? பி அலைகள் மாதிரியே இருக்கும். இது என்ன செய்யும்? கடல் அலைகள் எப்படி நகர்ந்துகிட்டு போகுதோ, கடல் அலைகள் எப்படி நகர்ந்துட்டு போகுதோ அதே மாதிரி நிலப்பரப்பு என்ன செய்யும்? இழுத்துட்டு போகுது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி இடமாட்டி கொண்டு போகும். அது எப்படி போகணும்? மேல் நோக்கியும் போகலாம், கீழ் நோக்கியும் வரலாம். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? சுனாமியை பத்தி பார்த்தோம். சுனாமி என்ன மொழி சொல்? லத்தீன் மொழி சொல். ஜப்பானிய மொழி சொல். அப்படின்னு என்ன? துறைமுக அலைகள். சரிங்களா? எப்ப இந்தியாவில் அதிகமான பேரழிவு ஏற்பட்டுச்சு? 6வது பேரழிவு எது? இந்தியாவின் 6வது இயற்கை பேரழிவு எது? சுனாமி. எந்த வருஷம் வந்தது? எந்த நாள்ல வந்துச்சு? எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல வந்துச்சு? எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல வந்துச்சு? 600 கிலோமீட்டர் வேகம். 600 கிலோமீட்டர் வேகத்துல வந்துச்சு. ஆனா அலைகள் குறைஞ்சபட்சம் 500 மீட்டர்லயும் அதிகபட்சம் 600 மீட்டர் வேகத்திலயும் போகும். ஆனா 2004ல நடந்தது 600 கிலோமீட்டர் வேகத்துல வந்துச்சு. 7 மணி நேரம் பயணிச்சிச்சு. இந்தியா அடையும் போது 7 மணி நேரம் அதனுடைய பயணம். சரிங்களா மேடம்? அது என்னன்னா கணக்கு போட்டோம். 600 × 7 அப்படின்னு சொல்லி பெருக்கணும். அப்ப எத்தனை 1000 கிலோமீட்டர் கடந்து வந்துருக்குன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அது கிலோமீட்டர்ல பார்த்தோம். அதுக்கடுத்து எரிமலைன்னா என்ன? எரிமலை என்ன? திடத்திர வாயு நிலையில உருவாகக்கூடிய ஒரு பாறை குழம்பு. சரிங்களா? இது என்ன செய்யும்? புவிப்பறை இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு மாக்மா. சரிங்களா? லாவான்னு சொல்லக்கூடிய கற்குழம்புகளாக வெளியே வருதுன்னு சொல்றோம். அது எப்படி துவாரங்கள் வழியாக என்ன செய்யும்? வெளியில வரும். துவாரங்கள் வழியாக வெளியே வரும். அது மேல எப்படி இருக்குன்னா எரிமலை கூம்பு வடிவத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்றோம். அது எரிமலை கூம்பு மேல இருக்கக்கூடிய வாயினால எரிமலை வாயின்னு சொல்றோம். அந்த வாயு எரிமலை தணிஞ்சு போச்சு, எரிமலை இறந்து போச்சு. அந்த இடத்துல எரிமலை பள்ளத்துல அந்த வாயில தண்ணி இருக்கு. அதுக்கு பேர் என்ன பேரு? என்ன ஏரி? பெரியவாய் ஏரி. இறந்து போன எரிமலையுடைய வாய் பகுதியில நீர் நிரம்பி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு? பெருவாய் ஏரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன செய்யறோம்? அந்த பெருவாய் எப்படி இருக்கும்னா கிண்ணம் போன்ற அமைப்புல அமைஞ்சிருக்கும். அதனுடைய வாய் எப்படி இருக்கும்? கிண்ணம் போன்ற அமைப்புல இருக்கும். அந்த எரிமலை 3 வகையா பிரிக்கலாம். சீரும் எரிமலை, உறங்கும் எரிமலை, இறந்த எரிமலை அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா பிரிக்கலாம். சரிங்களா? சீரும் எரிமலை என்னது? தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எடுத்துக்காட்டு என்ன? சீரும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. சீரும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. அது எங்க இருக்கு? ஹெலன்ஸ் எரிமலை, யுஎஸ்ஏ, அமெரிக்கா. யுஎஸ்ஏல தான் இருக்கு. சரிங்களா? அமெரிக்காவில் இருக்கு. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் எது? மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் எது? ஸ்டொம்போலி, ஸ்டாட்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது எங்க இருக்குன்னா மத்திய தரைக்கடல் இருக்கு. உறங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு ஜப்பான் இருக்கக்கூடிய வியூஜி. இறந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை, தான்சேனியா நாட்டில் இருக்கக்கூடிய கிளிமாஞ்சாரோ. சரிங்களா? அதே மாதிரி எரிமலையுடைய வடிவம் கூட்டு எரிமலை, குமட்டை எரிமலை, கேடைய எரிமலை. மொத்தம் 3 வகை தான். சரிங்களா? கூட்டு எரிமலை, குமட்டை எரிமலை, கேடைய எரிமலை. இது 3 எங்கெங்க இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டு எரிமலை அப்படின்னா ஜப்பான்ல இருக்கு. சரிங்களா? குமட்டை எரிமலை அப்படின்னா மெக்சிகோல இருக்கு. சரிங்களா? அடுத்து கேடைய எரிமலை. சரிங்களா? ஹவாய் தீவுல இருக்கு. சரி, இன்னொன்னு என்ன அப்படின்னா தலல் கூம்பு எரிமலைன்னு சொல்லி 11th புக்ல ஒண்ணு கொடுத்துருக்கான். தலல், அந்த எரிமலையில தலல் கூம்பு எரிமலை அப்படின்னு சொல்லிட்டு 11th புக்ல ஒரு பாயிண்ட் சேர்த்திருக்காங்க. எரிமலை, அந்த 3 எரிமலை சொன்னோம் இல்லையா, அந்த இதுல. சரிங்களா? அது அந்த கூட்டு எரிமலை, குமட்டை எரிமலை, கேடை எரிமலை சொன்னோம் இல்லையா, அதுல 11th புக்ல இந்த வார்த்தை சேர்த்திருக்கான். குழல் கூம்பு எரிமலை அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கான். தலல் கூம்பு. சரிங்களா? இது அதே மாதிரிதான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புவியினுடைய மேற்பரப்பில் வெளியே தள்ளப்பட்டு குளிர்விக்கப்பட்டு, அந்த லாவா இருக்கு இல்லையா, அந்த லாவா என்ன செய்யுது அப்படின்னா அந்த மாக்மா வெளியே வருது. வெளியே பூமியுடைய மேற்பரப்பில் வெளியே தள்ளப்பட்டு குளிர்விக்கப்பட்டு சாம்பல் இருக்கு இல்லையா, குளிர்விக்கப்பட்ட சாம்பல், அந்த சாம்பல் தான் என்னது? தலல் கூம்பு
எரிமலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இது எங்க இருக்கு அப்படின்னா வாயு பகுதியிலேயே தான் இருக்கும். அந்த எரிமலையுடைய வாயு பகுதி பக்கத்துல தான் இருக்கும். அந்த சாம்பல் எங்க இருக்கும்? எரிமலையினுடைய வாயு பகுதி பக்கத்திலேயே இருக்கும். சரியா? இந்த தழல் கூம்புன்றது என்னன்னா, இந்த மாக்மா வந்து பூமியோடைய மேற்பரப்புல தள்ளப்பட்டு வெளியே வந்துருது. வெளியே வந்து குளிர்விக்கப்படுது. அந்த குளிர்விக்கப்பட்ட சாம்பல் நல்லா ஞாபகம் வச்சுங்க, வேற எது கிடையாது. சாம்பல் என்ன செய்யுது? அந்த எரிமலை வாய்க்கு பக்கத்திலே இருக்கும். அதுக்கு பேரு வந்து தழல் கூம்பு எரிமலை. இந்த 11th புக்குள்ள கொடுத்துருக்கான். அதனால கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? சோ இது வரைக்கும் நம்மளுக்கு போதும், மதிய வரைக்கும். சோ நீ அதுக்கடுத்து இன்ன வரைக்கும் என்ன பார்த்தோம்? கீழே இருக்கிறத ஃபுல்லா பார்த்தாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்? மேல இருக்கிறத ஃபுல்லா பார்க்க போறோம். போயிட்டு வந்து